சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அதசி புஷ்பசங்காசம் ஆரணோபுரசோபிதம் ரத்னகங்கனகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் குட்டிலாலக சம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிபானனம் விலசத்குண்டலதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் மந்தார கந்த சம்யுக்தம் சாருகாசம் சதுர்புஜம் பரிகிபிஞ்சாவசூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீமத் பாகவதம் என்பது கண்ணனுடைய ஆச்சரியமான சேட்டிதங்களையும் அவருடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புராணம் தான் பாகவத புராணம். வியாச பகவான் அனுகிரகித்தது. அதை சுக்ராச்சாரியார் பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அந்த பரீட்சித்து என்பவர் ஏதோ ஒரு சாபவசத்தாலே 7 நாட்களிலே இவருடைய பிராணம் போகப் போகிறது என்கிற நிலை ஏற்பட, அதனாலேயே தான் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்கிற நிலை இருக்கும்போது, அப்பொழுது ஆச்சாரியரான சுவாமி சுக்கராச்சாரர் அந்த இடத்துக்கு வந்து சேர, அவரை விழுந்து நமஸ்கரித்து, தெய்வம்தான் உண்மை என்னை அனுப்பியது, ஆகையால் நீ எனக்கு நல்ல விஷயத்தை உபதேசம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்ப உபதேசம் பண்ண தொடங்குகிறார். அந்த உபதேசத்திலே, நீ சொல்வதெல்லாம் எனக்கு தரிக்கணுமே, நிற்கணுமே, மனசுல நின்று அதை நான் அனுஷ்டானத்துல கொண்டு வர வேண்டுமே என்று பிரார்த்திக்க, அப்ப பகவானை தியானம் பண்ணு என்று சொன்னார். எப்படிப்பட்ட பகவானை தியானம் பண்ணணும்? விராட் ஸ்வரூபம். 14 லோகங்கள், அந்த 14 லோகங்கள் கொண்ட அந்த விராட் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணு சொல்ல முயற்சிக்கிறேன் என்று சொல்ல பரீட்சித்தும், அந்த முயற்சி சபலமாகாதபடியாலே மேற்கொண்டு ஓடோடி வந்து, ஆச்சாரியரே, என்னால் இந்த பகவானை பிடித்து தியானம் பண்ணுவதற்குண்டான அருகதை என்னிடத்தில் இல்லை, அந்த யோக்கியத்தை இல்லை, வேறு ஏதாவது இருந்தால் பகவான் அடைவதற்குண்டான ஒரு வழியை தேவனை சாதிக்கலாமே என்று பிரார்த்திக்க, அப்பொழுது சாதிக்கிறார். விராட் சுரூபத்தை விட்டுவிடு, அவருடைய திருமேனி வடிவழகு, ஆச்சரியமான திருமேனி. எப்படிப்பட்ட திருமேனி? அந்த திருமேனி திருப்பாணாழ்வார் தெரிவித்தாற் போலே, நீலமேனி ஐயோ நிறகொண்டது என் நெஞ்சினையே என்று அந்த திருமேனியை வர்ணித்தார். அந்த திருமேனி வடிவழகை தெரிவித்தார். அதை தானிக்கும் என்று சொல்ல மேற்கொண்டு தியானிக்க ஆரம்பித்தார் பரீட்சித்து. இருப்பினும் பகவானுடைய சிருஷ்டி விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க, மேற்கொண்டு எப்படி சிருஷ்டித்தார் பகவான் அதையும் தெரிவித்தார். அதற்கு மேலே பகவான் சிருஷ்டி விஷயம் முடிந்தவுடனே அந்த சிருஷ்டி விஷயத்திலே அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டின்னு 2 உண்டு. தானே சிருஷ்டிப்பது, பிரம்மாவின் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நிலையை கொண்டு சிருஷ்டிப்பது, இந்த 2மே உண்டு. அப்ப தானே சிருஷ்டித்தது 14 லோகங்கள் கொண்ட அண்டகடாகம். பஞ்சபூதங்கள் என்ன, பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன, கர்மேந்திரிகள் என்ன, ஞானேந்திரிகள் என்ன, மனஸ்தத்துவம் என்ன, மகான், அகங்காரம், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்ன, மூலப்பிரகிருதியிலிருந்து இது இத்தனையும் பண்றது. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இதெல்லாம் பண்ணியாச்சே, இனி 14 உலகங்களை சிருஷ்டித்தாகிவிட்டது, அதிலே உயர்ந்த ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மாவுக்கு பிரம்மா என்கிற ஒரு பதவியை கொடுத்து மேற்கொண்டு நீர் சிருஷ்டிக்கலாம் என்கிற விஷயத்தை சொல்ல, மேற்கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் என்பது வரையில் நேற்றைய காலட்சேபத்தில் நம்ம பார்த்தோம். என்னால் என்னைக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி காலட்சேபம் என்ன பண்ணியிருக்கோன்றது ஓரளவுக்கா தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்துருக்கோம். இதுல கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம்,
இது எத்தனையும் சிருஷ்டித்து 14 லோக அண்டகடாத்தை சிருஷ்டித்து பிரம்மாவை உள்ளே வைத்தவரையும் நேற்று நம்ம பார்த்தோம். இப்ப பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார்னா இதற்கு முன் சிருஷ்டி பின் சிருஷ்டி 2 உண்டு. முன் சிருஷ்டி என்றால் பிரம்மாவுக்கு முன், பின் சிருஷ்டி என்றால் பகவான் சிருஷ்டித்த பின்பு பிரம்மா சிருஷ்டிக்கக்கூடிய தன்மை. ஆக இப்ப பிரம்மாவிடத்திலிருந்து நடக்கக்கூடிய சிருஷ்டி. ஆனா இந்த இடத்துக்கு சொல்லப்படுகிறது முதல்ல மகான், அதன் பிறகு அதாவது முதல்ல மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதியிலிருந்து மகான், மகான்லிருந்து அடுத்ததுக்கப்புறம் அகங்காரம் மமகாரம், அதிலிருந்து இது 2வது சிருஷ்டி, அகங்காரம் வந்து 2வது சிருஷ்டி. அதன் பிறகு 3வது தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் தான் 3வது. அதற்கு மேற்கொண்டு சப்த ஸ்பரிச ரூபரச கந்தரங்கள், இதுதான் தன்மாத்திரைகள். அந்த தன்மாத்திரைகள் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்த சிருஷ்டி 4வது வைகாரிக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வைகாரிக என்று சொல்லப்படுகிற 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் படைக்கப்படுகிறது, மனசும் படைக்கப்படுகிறது. அது முடிஞ்ச உடனே வித்யை அவித்யை என்று 2. வித்யை அவித்யன்னு என்ன சொல்லி, அறிவு அறிவு இன்மை, அறிவு அறிவு இன்மை, இந்த 2ஐயும் படைக்கிறார். அறிவு என்பது கத்தியை போல, அறிவு இன்மை என்பது உரையை போல. கத்திக்கு உரை இருக்கணுமோனோ ஒரு கவர், கவர்னு சொல்றோமோனோ அந்த கத்திக்கு உரையை போல அறிவு இன்மை. கத்தியை உரைக்குள்ள சொருக்கி வைப்பா இல்லையா? ஆக ஞானத்தை அஞ்ஞானத்திலிருந்து தான் எடுக்கணும். அப்படின்னா உரையிலிருந்து கத்தி எடுத்தால்தான் உபயோகப்படும் இல்லையா? அப்ப அஞ்ஞானத்திலிருந்து வெளியே உருவினால்தான் ஞானம் பயன்படும். அப்படி இருக்க செய்து நாம் எப்போதும் ஞானத்துல அஞ்ஞானத்தை மூடு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இத்தனையும். ஒண்ணுமில்லை, ஒரு மாணிக்கம் இருக்கு, அது ஹேட்ல பத்து கொடுத்தோம்னா சகதியால அந்த மாணிக்கத்துடைய ஒளி பிரகாசம் அடையலை, அந்த சேர கலைந்தார் பிரகாசம் அடைகிறது. அதே போல நம்முடைய ஆத்மா நல்ல பிரகாசத்தோடு இருக்கக்கூடியதான், ஞானமயன் ஆனந்தமயன் தான். இருப்பினும் அது ஏன் ஒரு துக்ககரமா இருக்குன்னா, கர்மா என்கிற சேரு, அந்த சேர கலையணும். அந்த சேர கலைந்தால் நன்னா வந்துடும் தெரிவிக்கிறார்கள். அதற்கு மேற்கொண்டு வித்தை என்கிற கத்தியை அவித்தைங்கிற உரைக்குள்ள வைத்தார். ஆக 6 சிருஷ்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 7வது சிருஷ்டி தான் ஸ்தாவரங்கள். ஸ்தாவரங்கள் என்ன? மரம் என்ன, செடி என்ன, கொடி என்ன, ஔஷதங்கள் என்ன, அதாவது மருந்துகள், ஔஷதங்கள் என்ன, இதெல்லாம் படைக்கிறது 7வது சிருஷ்டி. அடுத்து 8வது சிருஷ்டி என்பது திரியக்கு. திரியக்குன்னா அசைவன, ஊர்வன, பரப்பன, விதப்பன, நடப்பன, மாடு, புலி, சிங்கம், ஆடு, கோழி என்னென்ன உண்டோ அதெல்லாம் சிருஷ்டிப்பது. இது 8வது. அடுத்து 9வது மனுஷ சிருஷ்டி. அப்ப 8 சிருஷ்டி வரைக்கும் மனுஷனை சிருஷ்டிக்கவே இல்லை. படைப்பு தொழிலே 9வது விஷயமாகத்தான் பகவான் பிரம்மா மனிதனை சிருஷ்டிக்கிறான். அப்ப இதுல என்ன தெரியுது? 10வது யாரு? தேவர்கள். நம்மை சிருஷ்டித்த பிறகுதான் தேவர்களை சிருஷ்டிக்கிறான் பிரம்மா. அவ தேவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த தேவர்களை சிருஷ்டிக்கிறானோ அதன் பிறகு பிரம்மா யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்னா, நம்ம உலகத்துல நன்மை ஏற்படணுமே, நம்ம 9 சிருஷ்டி பண்ணிட்டோம். 9 சிருஷ்டி பண்ணினோம். மனிதர்களை சிருஷ்டித்தோம், ஸ்தாவரங்களை சிருஷ்டித்தோம், அதே ஒரு மிருகங்களை சிருஷ்டித்தோம். அதற்கு மேற்கொண்டு பகவான் ஏற்கனவே அண்டகடாகத்தை சிருஷ்டித்து வைத்துள்ளார். அதற்கு முன்னாடி பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம் இதெல்லாம் சிருஷ்டித்து வைத்துள்ளார். இதெல்லாம் பிருத்திவி, வெப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் பஞ்ச பூதங்களையும் சிருஷ்டித்து வைத்துள்ளார். இருப்பினும் இதெல்லாம் இருக்க செய்தேனும் இவர்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படணுமே. நன்மை ஏற்படணும்னா யாரை பார்க்கணும்? ரிஷிகள் வேணும். அதனால ரிஷிகளை சிருஷ்டிப்போன்றதுக்கு, ஏன்னா வேதங்கள் இருந்தா தான் நன்மை ஏற்படும். அந்த வேதங்கள் ரிஷிகள் மூலமாகத்தான் கொடுக்க முடியும். அதனால ரிஷிகளுடைய சாஸ்திரம், ரிஷிகளுடைய வாழ்க்கை அத்தனை எழுதின மனசில் வைத்துக் கொண்டு ரிஷிகளை சிருஷ்டிப்போம் என்று
ரிஷிகளை யோசிக்கிறார். ஆனா ரிஷிகளை சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி கால தத்துவத்தை சிருஷ்டிக்கணும். இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப இந்த காலம் போயிட்டு இருக்கணும். அதே போல காலத்தை 7 14 லோகங்கள் சிருஷ்டித்தாயிடுத்து, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் சிருஷ்டித்தாயிடுத்து. இருந்தாலும் ஒரு கால நிர்ணயம் வேணுமோனும். கால நிர்ணயம் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. இந்த காலத்துல இது, இந்த காலத்துல இது, அந்த நிர்ணயம் வேணுமோனோ. அது ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. அதையும் படைக்கணுமோனோ. அதை படைப்பதற்கு ஏன்னா காலம்னு சொன்னாலே ஒரு நிமிஷத்தை ஓடிட்டே இருக்கு சுவாமி. திரும்பி பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் ஓடிடுது பாக்குறோமோனோ. அது முக்கியமா காலக்ஷேபத்துக்கு பிரதானமா இந்த காலம்தான் எதிரின்னே சொல்லலாம். அப்படி இன்னைக்கு இத்தனை விஷயங்கள் இன்னைக்கு முடிக்கலான்னு பார்த்தா மேற்கொண்டு அதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிடுது. ஆயிரத்தி என்ன சுவாமி முடிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது, அப்படியே முடிச்சிடணும். இருந்தாலும் கால தத்துவம் வேணுமோனோ. அந்த காலத்தை பிரம்மா பிரிக்கிறார். நாமெல்லாம் காலத்துக்கு வசப்பட்டவர்கள். இந்த காலத்துக்குள்ள இது, இந்த காலத்துக்குள்ள இது அப்படின்னு சொல்றோமோனா அதுதான் உண்மை. அப்படி இருக்க செய்து முதல்ல கால தத்துவத்தை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா 4 யுகங்களாக பிரிக்கிறார். கிருத்த யுகம் என்ன, திரேதா யுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, கலியுகம் என்ன என்று 4 யுகங்களாக பிரிக்கிறார். 4 யுகங்களாக பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இது காலச்சக்கரம். அந்த காலத்தை பிரிக்கிறாரனோ. அந்த பிரிக்கச்சே 4 யுகங்களும் சேர்ந்து 43,20,000 வருஷங்கள். 4 யுகங்கள் காலம் இதுதான். வருஷங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ வருஷங்கள் சொல்றோமோ. 4 யுகங்கள். கிருதயுகம் என்ன, திரேதாயுகம் என்ன, துவாபர யுகம் என்ன, கலியுகம் என்ன, இந்த 4 யுகங்களும் சேர்ந்து 43,20,000 வருஷங்கள். அப்ப இந்த 4 யுகத்தை எப்படி பிரிக்கலாம்? இருக்கிறதுலே கலியுகம் தான் சிறியது. கலியுகம் தான் சிறியது. எத்தனை வருஷங்கள் சுவாமி? 4,32,000 வருஷங்கள் கலியுகம். என்னமோ 2012 ஏதோ இந்த லோகமே அழிய போறது, 2028 அழிய போறது, 2000 முடிஞ்ச ஒண்ணு அழிய போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. 4,32,000 வருஷங்கள் கலியுகம் இருக்க போறது. இது வரைக்கும் ஆனது எத்தனை தடவை கலியுகம்? 5,127 வருஷங்கள் ஆயிருக்கு. இன்னும் எத்தனையோ வருஷங்கள் இருக்கு. அப்ப 4,32,000 வருஷங்கள் கலியுகம். அதுக்கு மேல அதை 2ஆல பெருக்கணும் வச்சுக்கேன், அதுதான் துவாபர யுகம். இருக்கிறதுலயே கலியுகத்துல தான் குறைச்சலான காலம். அதை விட 2 மடங்கு பெரியது துவாபர யுகம். அதை விட 3 மடங்கு பெரியது திரேதா யுகம். அதை விட 4 மடங்கு பெரியது கிருத்த யுகம். அப்படின்னா இது எப்படி வைக்கணும்னா 4,32,000 வருஷங்கள் கலியுகமானும் அந்த கலியுகத்தின் வருஷத்தை 2ஆக பெருக்கினால் எத்தனை வரும்? 8,64,000 வருஷங்கள். அப்ப 8,64,000 வருஷங்கள் திரேதா யுகம். அதே 4,32,000 வருஷத்தை 3ஆக பெருக்கினால் என்ன வருமோ அத்தனை வருஷங்கள் எது? திரேதா யுகம். அந்த 4,32,000 வருஷத்தை 4ஆக பெருக்கினால் எத்தனை வருமோ அத்தனை வருஷங்கள் கிருத்தயுகம். அப்ப கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருத்தயுகத்துக்கு 4ஆல பெருக்கணும், திரேதாயுகத்துக்கு 3ஆல பெருக்கணும், துவாபர யுகத்துக்கு 2ஆல பெருக்கணும். கலியுகம் ஏற்கனவே பார்த்துட்டோம் 4,32,000 வருஷங்கள். சரி சுவாமி, இது எப்படி தெரியுமா கணக்கு? 4க்கு 3க்கு 2க்கு 1ன்னு அர்த்தம். 4க்கு 3க்கு 2க்கு 1 அப்படின்னு என்ன சுவாமின்னா 4ஆல பெருக்கினா கிருத்தயுகம். ஆனா இது தெரியணும், கலியுகம் எத்தனை வருஷம் தெரியணும். கலியுகம் 4,32,000 வருஷங்கள். அத 4ஆல பெருக்கினா கிருத்தயுகம், 3ஆல பெருக்கினா திரேதாயுகம், 2ஆல பெருக்கினா துவாபர யுகம், அதுவே கலியுகம் அப்படின்னு தெரியுதுனோம். ஆக இதெல்லாம் கலியுகத்துடைய துவாபர யுகத்துடைய காலங்கள். அடுத்து அதுல இன்னும் நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு 60 நாழிகைன்னு சொல்றோமோ, நாம 24 மணி நேரம் சொல்றோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
60 நாழிகைன்றோம். 60 நாழிகையும் தூங்கிட்டு இருந்தா சுவாமி அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப என்ன ஒரு நாள் முழுதும் தூங்குறான்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாருன்னா 60 நாழிகையும் தூங்கிட்டு இருக்கா சுவாமின்னு சொல்றா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப 60 நாழிகை என்பது 24 மணி நேரம். ஒரு முகூர்த்தம்னா என்னது? 48 நிமிடங்கள் ஒரு முகூர்த்தம். 48 நிமிடங்கள் ஒரு முகூர்த்தம். ஒரு நாழிகைன்னா 60 நாழிகை ஒரு நாள், 24 மணி நேரம் ஒரு நாள். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம். அப்ப 60 நாழிகை என்பது 24 மணி நேரம். சரி, அப்படி இருக்க செய்து அப்ப 2 நாழிகை சேர்ந்துட்டுனா ஒரு முகூர்த்தம். இந்த முகூர்த்தம் சொல்றா பாருங்க. முகூர்த்தம்னா முந்தியெல்லாம் கல்யாண பத்திரிகை எழுதிட்டு உதயாதி நாழிகைன்னு போட்டு இந்த நாழிகையிலிருந்து இந்த நாழிகைக்குள்ள முகூர்த்தத்துக்கு நேரம் போடுவான். ஆனாலும் இப்பெல்லாம் அதெல்லாம் புரியாதுன்றதுக்காக என்ன பண்றா 6ல இருந்து 7:30, 7:30ல இருந்து 9 அந்த டைம் கொடுத்துடுறான். இந்த நேரத்துக்குள்ளே முகூர்த்தம் சொல்றான். ஆனா முந்தி காலத்துல அப்படி எழுத மாட்டான். முந்தி காலத்துல உதயாதி நாழிகைன்னு போட்டு இந்த நாழிகையிலிருந்து இந்த நாழிகை அப்படின்னு கூட்டி பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் இப்பதான் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி 2 நாழிகை சேர்ந்தா ஒரு முகூர்த்தம், 2.5 நாழிகை தான் ஒரு மணி நேரம். இதெல்லாம் யார் பண்றார்? பிரம்மா இதெல்லாம் பிரிக்கிறார். காலக்கணக்கை பிரிக்கிறார் பிரம்மா. 2.5 நாழிகை இசை கொண்டு ஒரு மணி நேரம். சரி, அப்படி இருக்கச்சே 24 மணி நேரம் இசை கொண்டு 60 நாழிகை. சரி, இதெல்லாம் 24 மணி நேரம் இதுன்னு ஆங்கிலேயர் கணக்குப்படி 24 மணி நேரம். ஆனா சனாதன தர்மத்தின்படி 60 நாழிகை அப்படின்னு அர்த்தம். சரி சாமி, இப்ப ஒரு நாள் சொல்றோம்னோ 60 நாழிகை சொல்லி ஒரு நாள். ஆனா இப்படி ஒரு நாள் போய் 15 நாள் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பட்சம்னு பேரு. 15 நாள் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பட்சம்னு பேரு. அதாவது வளர்பிறை, தேய்பிறை சொல்றோமோ, சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் சொல்றோமோ. அப்ப வளர்பிறை 15 நாட்கள், தேய்பிறை 15 நாட்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து வச்சுக்க ஒரு மாசம். வளர்பிறையும் தேய்பிறையும் சேர்ந்தால் ஒரு மாசம். அந்த 2 மாசங்கள் சேர்ந்தால் ஒரு ருது. இந்த காலக்கணக்கெல்லாம் அவர் தான் பண்ணியிருக்கார். 2 மாசங்கள் சேர்ந்தால் ஒரு ருது. இப்ப அந்த 6 ருதுக்கள் சேர்ந்தா என்ன பாருங்க, 6 ருதுக்கள் சேர்ந்தா ஒரு வருஷம். 6 ருதுக்கள் சேர்ந்தா ஒரு வருஷம். ருதுக்கள் இருக்கா சுவாமி? வசந்த ருது, கிரீஷ்ம ருது, சரத் ருது, சிசிர ருது, ஏமந்த ருது, அதே போல வருஷ ருது. இதெல்லாம் 6 ருதுக்கள். இப்ப என்ன சுவாமி நடக்குது? சிசிர ருது அப்படின்னு சொல்ற போனோம். அப்படிப்பட்ட அந்த சிசிர ருது 6 ருதுக்கள் சேர்ந்தா ஒரு வருஷம். இத போல 4,32,000 வருஷங்கள் கழிந்தால் கலியுகத்தினுடைய காலம். அப்ப கலியுகத்தின் காலம் 4,32,000 வருஷங்கள். சரி சுவாமி, சதுர்யுகம் அப்ப 4 யுகமும் சேர்றதுன்னு கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 வரை இதுவும் சேர்ந்துச்சுன்னா யுகங்களும் சேர்ந்தா எத்தனை வருஷம்? 43,20,000 வருஷங்கள். 43,20,000 வருஷங்கள் தான் 4 யுகங்கள் சேர்ந்து வரக்கூடிய கணக்கு. இதற்குதான் சதுர்யுகம்னு பேரு. இதற்குதான் சதுர்யுகம்னு பேரு. ஆனா இது வரைக்கும் பார்த்து நம்ம விஷயம் ரொம்ப சின்ன விஷயம், பெரிய விஷயமே கிடையாது. இது ரொம்ப சின்ன விஷயம். இத போல 1000 சதுர்யுகங்கள் ஓடணும். 1000 சதுர்யுகங்கள் போயிடுச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுதுன்னு அர்த்தம். சுவாமி, ஒரு சதுர்யுகம் 43,20,000 வருஷங்கள் சொன்னேன். 43,20,000 வருஷங்கள். அப்படி இருக்க செய்து 1000 சதுர்யுகங்கள் போயிடுச்சுன்னா பிரம்மாவுக்கு என்ன காலம்? அதுதான் பிரம்மாவுக்கு 12 hours, 12 மணி நேரம். எங்க இருக்கு பாருங்க. நம்ம கணக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிரம்மா கணக்கு எங்க போறது? இது சொல்ல வந்தேன்னா அப்ப 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சா பிரம்மாவுக்கு 12 hours, 12 மணி நேரம் பேரு. அப்ப தேவர்களுக்கெல்லாம் ஆண்டு கணக்கு இருக்கணும். நம்முடைய ஒரு வருஷத்துக்கு அவளுக்கு ஒரு நாள்னு பேரு. நம்முடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள். இப்ப குரோதி நாம சம்வத்சரே
அப்படின்னு சொல்றோமோ, இந்த குரோதி வருஷம் அவளுக்கு ஒரு நாள். அப்பனா அவளுக்கு நம்முடைய தட்சிணாயனம் அவளுக்கு ராத்திரி பொழுது, நம்முடைய உத்தராயணம் அவளுக்கு பகல் பொழுது. தை மாசம் தொடங்கி உத்தராயணம், ஆடி மாசம் தொடங்கி தட்சிணாயனம். அப்ப ஆடி மாசம் தொடங்கி மார்கழி மாசம் பூர்த்தியா இருக்கிற வரைக்கும் ராப்பொழுது. தை மாசம் தொடங்கி ஆணி மாசம் பூர்த்தியா வரைக்கும் பகல் பொழுது. இது அவளுக்கு. அப்பன்னா உத்தராயணம் 6 மாசமே தேவர்களுக்கு ஒரு பகல். அதே போல தட்சிணாயனம் 6 மாசமே அவர்களுக்கு ராத்திரி பொழுது அப்படின்னு தெரியும். ஆனா 1000 சதுர்யுகம் கழிந்தாத்தான் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது முடியும். 1000 சதுர் அப்படின்னா 43,20,000 1000 பெருக்கணும். எவ்வளவு வரும் தெரியாது. அந்த எவ்வளவு வருதோ அத்தனை வருஷங்கள் கழிஞ்சா பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது முடியாது. பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது முடிஞ்சு. பிரம்மாவுடைய பகல் பொழுது முடிஞ்சா என்னாது? பூஹு புவகா சுவகா என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களும் அழியது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுதான் மறுபடியும் சொல்றேன். பிரம்மாவுடைய பகல் பொழுது முடிந்தால் பூஹு புவகா சுவகா இந்த 3 லோகங்கள் எல்லாமே சமுத்திரம் வந்து சூழ்ந்துடுறது. அப்படியே நீராலே சூழப்படுகிறது, வந்து சூழ்ந்துருது. அதன் பிறகு பிரம்மா ராத்திரி நன்னா தூங்குவார். 12 மணி நேரம் ஆயிடுத்தணும் பிரம்மாவுக்கு, நன்னா தூங்குவார். இங்கே 43,20,000 வருஷங்கள் ஒரு பகல் பொழுது சொன்னோம். அதே போல 40 பகல் பொழுதுன்னு அது 1000 பெருக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு சதுர்யுகம் பிரம்மாவின் பகல் பொழுது அல்ல, 1000 சதுர்யுகம் பிரம்மாவின் பகல் பொழுது. அதே போல 1000 சதுர்யுகம் பிரம்மாவின் ராத்திரி பொழுது. அப்பனா பூகு புவகா சுபகா இந்த 3 லோகங்களும், இந்த பூலோகம் என்ன, சொர்க்கலோகம் என்ன, இந்திரலோகம் என்ன, இதெல்லாம் அழிஞ்சிடும். 3 லோகங்கள் அழிஞ்சிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 4 லோகங்கள் 7 14 லோகங்கள். அதுல கீழ்லோகம் மேல்லோகம். கீழ்லோகம் வந்து பாதாளோக பரியந்தம். மேல்லோகம் என்றது பூகு புவகா சுவகா மககா தமகா சத்தியம் சத்தியலோக பரியந்தம். 7 லோகங்கள் இருக்கணும். அதுல முதல் 3 லோகங்கள் அழியும். அந்த முதல் 3 லோகங்கள் அடியே இருக்கணும். ஆனா மிச்சம் இருக்க 4 லோகங்கள் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்படி இருக்க செய்தே அப்ப பிரம்மாவுடைய பகல் பொழுது முடிஞ்சாலே முதல் 3 லோகங்கள் அடியது. ராத்திரி பொழுது இருக்கச்சே அவர் அப்படியே தூங்குவார். எத்தனை நாள் தூங்குவார்? 43,20,000 வருஷங்கள் இருக்கணும். அது 1000 பெருக்கினா எத்தனை வருஷம் வருமோ அத்தனை வருஷம் தூங்குறார். என்ன சுவாமி இத்தனை வருஷமா அவருக்கு தூங்குறாரு, தூங்கிட்டு இருக்காரு. அதே போல அத்தனை வருஷமே பகல் பொழுதா அவருக்கு முடிச்சுட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சே அப்ப இது 3 முடிஞ்சுட்டணும். அப்ப ராத்திரி முடிஞ்ச உடனே மறுநாள் காலத்துல எழுந்து வரணும். மறுநாள் காலத்தாலன்னா நீங்க நமக்கு இன்னைக்கு 12 மணி நேரம் முடிஞ்ச உடனே மறுநாள் காலத்தால வருதணும். அதே போல பிரம்மாவுக்கு 12 மணி நேரம் முடிஞ்ச உடனே மறுநாள் காலத்தால வருது. அப்ப பிரம்மாவுக்கு முடிஞ்ச உடனே மறுநாள் காலம் என்ன சுவாமி? 43,20,000 1000 பெருக்கினா எத்தனை வருஷமோ அதுதான் அவருக்கு மறுநாள். அந்த மறுநாள் வந்த உடனே என்ன பண்ணுவார்? உடனே இந்த 3 லோகம் போயிடுத்தணும். அந்த 3 லோகம் இருக்காதனும் அதை மறுபடியும் அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சிருஷ்டி தொழிலை அவர் செய்கிறார். எழுந்த உடனே மறுபடியும் சிருஷ்டிக்க தொழில் ஆரம்பிக்கிறார். எதை சிருஷ்டிப்பார்? 3 லோகம் பூகு புவகா சுவகா அந்த 3 லோகத்தை சிருஷ்டிக்கார். அப்ப நாமே இருக்க மாட்டோம். அடுத்த லோகம் இருக்காது. அதுக்கு அடுத்த லோகமா இருக்க 3ஆம் லோகம் இருக்காது. அதன் பிறகு மேலே இருக்கக்கூடிய 4 லோகங்கள் அப்படியே இருக்கும். சத்தியலோகம் வரையில் அப்படியே இருக்கும். சரி சுவாமி அதெல்லாம் எப்ப போகும்? பிரம்மாவுக்கு ஆயுள் காலம் முடியணும். புரியத்துக்காக சொல்றேன். 1000 சதுர்யுகங்கள் கழிந்தால் பிரம்மாவுக்கு 12 மணி நேரம். இன்னொரு 1000 சதுர்யுகங்கள் கழிந்தால் பிரம்மாவுக்கு ராத்திரி 12 மணி நேரம். அப்ப பிரம்மாவுக்கு ஒரு நாள்னு சொன்னோம்னா 2000 சதுர்யுகங்கள் கழியணும். அப்பன்னா 43,20,000 வருஷத்தை 2000 பெருக்கினா என்ன வருமோ அது பிரம்மாவுக்கு சத்தியலோகத்துக்கு ஒரு நாள். புரியுதா? ஒரு நாள். இந்த மாதிரி ஒரு வாரம் வரணும், இந்த மாதிரி ஒரு மாசம் வரணும், இந்த மாதிரி ஒரு வருஷம் வரணும், இந்த மாதிரி 100 வருஷம் வரணும். அந்த மாதிரி 100 வருஷம் கொடுத்தனா
அப்பதான் பிரம்மாவுக்கு ஆயுசு முடியாது. பிரம்மாவுக்கு ஆயுசு முடிஞ்சா, அதாவது பிரம்மாவுக்கு 100 வயசு முடிஞ்சா அப்ப என்ன, அதுதான் பிராகிருத பிரளயம்னு பேரு. பிராகிருத பிரளயம் அப்படின்னா என்ன, அண்டகடாகம் என்ன, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இது எல்லாமே முழுக்க அழிஞ்சிடும். பிரம்மாவுக்கு பகல் பொழுதும் போது 3 லோகங்கள் தான் அழியும். பிரம்மாவுடைய ஆயுஷே போயிடுச்சுன்னா, அதாவது அவருக்கு 100 வயசு போயிடுச்சுன்னா, அப்ப என்ன ஆகும், இந்த அண்டாகட 14 லோகங்கள் அழியும். 14 அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்ப எல்லாமே அழிஞ்சுட்டாகும், எல்லாம் பிரம்மத்தோடு போய் ஒற்றிவிடும். பிரம்மத்தோடு போய் ஒன்றிவிடும். அப்ப என்ன பண்ணுவார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன்? மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். மூல பிரகிருதி, மகான், மகானுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சிருஷ்டிக்க ஆரம்பிச்சு மேற்கொண்டு பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியம், இதெல்லாம் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்ப மகானை சிருஷ்டித்து, அகங்காரத்தை சிருஷ்டித்து, பஞ்சபூதங்களை சிருஷ்டித்து, பஞ்ச தன்மாத்திரை சிருஷ்டி, எல்லாரும் அனைவரையும் படைக்கிறார். மறுபடியும் படைக்கிறார் பகவான். இப்படிதான் சிருஷ்டி. அப்ப நம்முடைய வருஷ கணக்கு வேறு, தேவர்களுடைய வருஷ கணக்கு வேறு, பிரம்மாவின் வருஷ கணக்கு வேறு. சரி சுவாமி, ஸ்ரீவைகுண்டத்தினுடைய கணக்கு சொல்லவே இல்லையா? ஸ்ரீவைகுண்டத்துல காலமே இல்லையே. காலம் நடையாடுகிற தேசம் நம் தேசம். காலம் நடையாடுற தேசம் தேவர்களுடைய தேசம், சொர்க்க தேசம். அடுத்து பிரம்மாவின் தேசம். ஆனா நம்முடைய தேசத்துல காலம் விரைவா போறது, தேவர்களுடைய தேசத்துல இன்னும் குறைவா போறது. இன்னும் குறைவா போறது பிரம்மாவுடைய தேசமான சத்தியலோகத்தில், அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக இந்த கால கணக்கே வேறு. பிரம்மாவுக்கு ஆண்டு கணக்கே வேறு, தேவர்களுக்கு ஆண்டு கணக்கே வேறு, மனிதர்களுக்கு ஆண்டு கணக்கே வேறு. இதெல்லாம் பிரம்மாவுக்கு ஆயுள் காலம் முடிஞ்ச உடனேதான் மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக இது சிருஷ்டி கணக்கு. இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? 10 தசவித சிருஷ்டின்னு பார்த்திருக்கோம். தசவித சிருஷ்டி ரிஷிகளை சிருஷ்டித்ததான் 10வது சிருஷ்டி. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு பகல் பொழுது முடிந்தா அப்ப பூபு பூவகா சுவகாங்கிற 3 லோகங்கள் அழிக்கப்படுகிறது. மறுபடியும் அவருடைய பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரி பொழுது முடிந்தால் பகல் பொழுது ஆரம்பிக்கும் போது மறுபடியும் சிருஷ்டிக்கிறார் பார்த்துட்டோம். இது கால கணக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மா மானச புத்திரர்களை படைக்கிறார். பிரம்மா என்ன பண்றார்? பிரம்மம் வேறு பிரம்மா வேறு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிரம்மா பிரம்மா சொல்றச்சு பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மா நான்முகன் சதுர்முகன் இருக்கட்டும். பிரம்மா படைக்கப்பட்டவர், ஸ்ரீமன் நாராயணன் எப்பொழுதும் இருப்பவர். அதனால பிரம்மத்துக்கும் பிரம்மாவுக்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டு ஒன்னா குழப்பிக்காதீங்க. இது சொல்ல வந்து என்ன? ஆக பிரம்மாவுடைய மானச புத்திரர்களாக அவளை படைக்கிறார். மானச புத்திரர்கள் 4 பேர்: சனகன், சனத்தனன், சனாதனன், சமத்குமாரம் என்று 4 பேர். சனகம், சனத்தனம், சனாதனம், சனத்குமாரன் 4 பேரை படைக்கிறார். அதன் பிறகு ரிஷிகள் எல்லாம் ஆசையோடு படைக்கிறார். ரிஷிகள் இல்லைன்னா நமக்கு இந்த சாஸ்திர வாழ்க்கையே கிடையாது. ரிஷிகள் கொடுத்தபடியாலே அந்த ரிஷிகளுடைய வாக்கியத்தை வைத்துக் கொண்டுதான் ஆழ்வார்கள் தங்கள் தங்கள் திவ்ய பிரபந்தங்களிலே வாசனங்களை பாடுகிறார்கள். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே அந்த ரிஷிகள் ஆசையோடு படிக்கிறார். படைக்கச்சே ரிஷிகளுடைய பேரை சொல்றது ஆனந்தம். ரிஷிகளை பத்தி நினைக்கிறதே நமக்கு நன்மையை கொடுக்கும். சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லிக்கிறது இருக்கு பாருங்க. சப்த ரிஷிகளாலே அங்கு சிருஷ்டிக்க அங்க பண்ணப்பட்டது சோழிங்கர் நரசிம்ம பெருமாள். சப்த ரிஷிகளாலே ஆராதனை செய்யப்பட்ட பெருமாள் தான் சோழிங்கர் நரசிம்ம பெருமாள். மிக்கானை, மறையாய் விரிந்த விளக்கை, புக்கானை, புகழ்கின்ற பொன்மலையை, தக்கானை, கடிகை கணங்கொண்டின் விசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து போனேன்னு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் வாசனம். அப்படி இருக்க செய்தே அப்ப ரிஷிகள் 10 ரிஷிகளை படைக்கிறார். என்னென்ன ரிஷிகள்? ஆச்சரியமான பேரு பாருங்கோ. பேரை சொன்னாலே ஆனந்தம். மரீச்சிகி, அத்ரிகி, ஆங்கிரசௌ, புலஸ்சகா, புலகா, கிருத்துகு, குருகு, வசிஷ்டகா, தக்ஷஸ்ய, தசம நாரதகா. 10 ரிஷிகளை சிட்டிக்கிறார். 10 ரிஷிகளையும் பிரம்மாதான் படைக்கிறார். பார்த்துக்கலாம். நாரதர் பிரம்மாவின் பிள்ளை. நாரதர் யாரு? பிரம்மாவின் பிள்ளை. எங்கும் திரிந்து ஓடக்கூடிய
அதாவது ஓடித்திரியம் யோகின்னு பேரு நாரதருக்கு. ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அங்கே திரிஞ்சுட்டே இருப்பார். திரிஞ்சுட்டே இருக்கிறது வெறுமை திரிஞ்ச மாட்டார், நாராயண நாமத்தை சொல்லிண்டே திரிஞ்சுட்டே இருப்பார். இதான் அவருடைய வேலை. இந்த 10 பேரை படைத்தாரனோ, அதன் பிறகு பிரம்மா ஆசைப்பட்டு சுவாயம்பு மனுவை படைக்கிறார். இதான் முதல் மனு. ரொம்ப ஆசையோடு சுவாயம்பு மனுவை படைக்கிறார் அப்படின்னு சிருஷ்டிக்கிறார். ஏன்னா இனிமேதான் பல மனுக்கள் பிறக்க போகிறார்கள். ஏன்னா இத்தனை நாளி படைத்தவர்கள் யாருமே ராஜ்யத்தை பரிபாலம் பண்ணக்கூடிய ராஜாக்களாக கிடையாது. ரிஷிகளை சிருஷ்டித்தார், மனிதர்களை சிருஷ்டித்தார், தேவர்களை சிருஷ்டித்தார். திரியக்கண்ண, ஸ்தாபனம் என்ன, ஜங்கமம் என்ன, ஊர்வன, நடப்பன, பரப்பன, மிதப்பன, இதையெல்லாம் சிருஷ்டித்தார். இதெல்லாம் ராஜ்ய பரிபாலம் பண்ணுமா? நாட்டை பரிபாலம் பண்ணாது. நாட்டை பரிபாலம் பண்ணணுமோனோ, அதற்காக தான் மனுக்களை சிருஷ்டிக்கிறார் பிரம்மா. அந்த மனுக்கள் எப்படி? கிட்டத்தட்ட நிறைய மனுக்கள் இருக்கா. அதன் முதல்ல தான் ஆசைப்பட்டு சுவயம்பு மனு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா இவர்கள்லாம் அப்படின்னு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பிறந்தவெல்லாம் ராஜ்ய பரிபாலம் பண்ணக்கூடிய கிடையாது. இதை நாட்டை ஆளக்கூடிய அரசன் வேண்டுமோனோ, அந்த அரசன் என்பதற்காக சுவயம்பு மனுவை முதல்ல படைக்கிறார். இவருக்குன்னு ஒரு தனியா சரித்திரமே இருக்கு, அழகான சரித்திரமே இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம வராக அவதாரம் பார்க்க போறோம், பார்ப்போம். முதல்ல சுவயம்பு மனுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம் ஆகுது. ரொம்ப சுருக்கமான கதை தான், ஒண்ணும் கட்டமே இல்லை. இதெல்லாம் குடும்ப விஷயம். இனிமே சொல்ல போறதெல்லாம் அவாவா தங்கள் குடும்ப மரம், ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு வச்சுப்பா. சில பேர்ல வச்சுப்பா குடும்ப மரம், ஃபேமிலி ட்ரீ வச்சுப்பா. இது பெரிய குடும்பம். எந்த குடும்பம்? இந்த சுவயம்பு மனு குடும்பம் இருக்கு, பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தை சொல்றேன். ஆனா அந்த பிரம்மா தான் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம வரைக்கும் சொல்ல போறார். நம்ம வரைக்கும் மனிதர் வரைக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போறார். இந்த இடத்துல இந்த சிருஷ்டி காலத்துல என்ன தெரிவிக்கிறார்? பெரிய குடும்ப கணக்கு. அதாவது பிரம்மாவிலிருந்து நம்ம வரைக்கும் உறவு சொல்ல போறார். எத்தனை காலம் யார் பிறந்தா, எப்படி பிறந்தா, அவர்களை பத்தி தான். ஏன்னா குடும்ப படம்னு சில பேர்லாம் பொதுவா பாருங்க. குடும்ப படம், குடும்ப மரம் அப்படின்னு சொல்றா பாருங்க. சில பேர்ல வரைவார். இவர் தான் மூத்தவர் யாரு? இந்த சுவயம்பு மனுதான் மூத்தவர். அதுக்கு முன்னாடி மூத்தவர் பிரம்மா இருக்கட்டும். சுவயம்பு மனுதான் பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்டார் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அந்த மூத்தவராக இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் கொண்டு வந்து கலையா. இதுதான் குடும்பம். இவங்க குடும்ப மரம் இல்ல, குடும்ப காடுன்னு சொல்லலாம். சில குடும்பம்லாம் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு பேர் வரைக்கும் போகும். கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா வரைக்கும் போகும். அந்த மாதிரிலாம் பண்ணவங்களே இருக்கு. அவெல்லாம் என்ன சொல்லணும்னா குடும்ப மரம்னு சொல்லக்கூடாது, குடும்ப காடுன்னு சொல்றா இல்லையா? அதுவும் நிறைய கிளக்கிளியா நிறைய எடுத்துக்கிறாரனோ. இப்ப சுவயம்பு மனு சிருஷ்டி தரணும். சதரூபைக்கும் சுவயம்பு மனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனவுடனே பிரியபிரதன், உத்தானபாதன் 2 குழந்தைகள் பிறந்தார். பிரியபிரதன், இனிமே ஜாகிரதையா கேட்கணும், ஒண்ணும் கஷ்டமே இல்லை. இது கதா விஷயம்தான், கதாபாகம் தான். சுவயம்பு மனுவுக்கு சதரூபைக்கும் கல்யாணம் ஆகி பிரியபிரதன், உத்தானபாதன் 2 பேர் பிறந்திருக்கா. உத்தானபாதன் வம்சம் தான் துருவன் வம்சம். துருவ நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கணும். துருவன், அந்த துருவனுடைய வம்சம் தான் உத்தானபாதன் வம்சம். துருவனின் பிள்ளை தான் அங்கன், அங்கனின் பிள்ளை தான் வேணன், வேணனின் பிள்ளை தான் பிருது. பிருது கேள்விப்பட்டிருக்கணும். பிருது அவன் பிள்ளை தான் பிராச்சீன பரிசியை. அவன் பிள்ளை இந்த பேர்ல ஞாபகம் வச்சுக்கிறோம்னா சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லிட்டு இருக்கேன். அவன் பிள்ளைதான் பிராச்சீன பரிசஸ்ன்னு பேரு. ஒரு பக்கம் இந்த கதை ஓடும், இன்னொரு பக்கம் என்னதுன்னா பிரியவிதன பிள்ளைகள் மற்றொரு பக்கம் கதை இருக்கு. இந்த இடத்துல முதல்ல 2 பிள்ளைகள் பிறந்தாரணும், உத்தானபாதன், பிரியவிரதன். உத்தானபாதனுடைய பிள்ளைதான் இது வரைக்கும் சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? உத்தானபாத பிள்ளைதான் துருவன். துருவனுடைய உத்தானபாதனுக்கு நேரடியா துருவன் கிடையாது, இருந்தாலும் அந்த வம்சத்துல வந்த துருவன், அவன் பிள்ளை அங்கன், அவன் பிள்ளை வேணன், அவன் பிள்ளை பிருது, அவன் பிள்ளை பிராச்சீன பரிசஸ்ன்னு பேரு. இது ஒரு பக்கம், இது உத்தான பிள்ளை வம்சம். இன்னொரு வம்சம் பிரியவிரதன் வம்சம் இருக்கு. அந்த பிரியவித வம்சத்துல
அது ஒரு மற்றொரு கதை. அந்த வம்சத்துல ஆக்னேத்ரன், நாபி, ரிஷபதேவர், ஜடபரதர், இந்த கதையும் பார்க்கணும். இப்ப 2 வம்சத்துல வரக்கூடிய கதையும் பார்க்கணும். துருவனுடைய வம்சத்துல வரக்கூடிய கதையும் பார்க்கணும். அதே போல ஜடபரதனுடைய வம்சத்துல வரக்கூடிய கதையும் பார்க்கணும். இந்த 2 கதையும் பார்க்கணும். இருந்தாலும் இந்த பிள்ளைகள் பிறந்தது மட்டும் இல்ல, சுவாயம்பு மனுக்கு 3 பெண்கள் வேற பிறந்திருக்கான். 2 பிள்ளைகள் பிறந்தா, உத்தானபாதன், அதே பெரியவரதன். அதற்கு இந்த பேர்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒன்னும் கட்டம் இல்லை, கேட்கிற வரைக்கும் கேளுங்கோ. ஏன்னா இவனும் ஆழ்வாராச்சார பேர் ஒன்றும் கிடையாது, அவர் ஒன்றும் பேர் ஒன்றும் கிடையாது. அதனால கேட்கிற வரைக்கும் கேட்கலாம். ஆனா சுமாரா ஞாபகம் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லது. ஆக சுவாயம்பு மனுக்கு மேலும் 3 பெண்கள் பிறந்திருக்கா. அந்த 3 பெண்களுடைய பேரு தேவபூதி. ஒருத்திக்கு தேவபூதின்னு பேரு, இன்னொருத்தி ஆபூதின்னு பேரு, இன்னொருத்திக்கு பிரசூதின்னு பேரு. தேவபூதி, ஆபூதி, ஆபூதி, ஆபூதின்னு கூட சொல்லலாம். பிரசூதின்னு பேரு. தேவபூதியை தான் கர்த்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிரசூதியை தான் யாருக்கு? தட்சகன், தட்சகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தட்சகன் யாரு தெரியுமா? பார்வதியுடைய தகப்பனார் தட்சகன். அந்த தட்சகனுடைய யாகத்திலே பார்வதியுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய பரமசிவானாருக்கு கொடுக்கக்கூடிய ஆவிர்வாகம் கொடுக்காதபடியாலே பெரிய கோபம் வந்து அந்த சிவபெருமானாலே அழிக்கப்பட்டார் தட்சகன் கேள்விப்படுறவனோ, அந்த தட்சகனுக்குத்தான் யாரு கொடுத்தாரு? பிரசூதியை கொடுத்திருக்கா. அப்ப யாரு? சுவயம்பு மனுவுக்குடைய 3 பெண்கள். அந்த 3 பெண்ல ஒண்ணு தேவபூதி. தேவபூதியை கர்த்தம பிரஜாபதிக்கும், பிரசூதியை அதே போல இருக்கக்கூடிய தட்சனுக்கும் கொடுத்திருக்காங்க. எதுக்கு சொல்றவன? அதே சமயத்தில் ருச்சி, ருச்சி என்பவருக்கு ஆபூதியை கொடுத்திருக்கா. 3 பெண்கள். 3 பெண்களுக்கு பேர் என்ன? தேவபூதி, ஆபூதி, பிரசூதி. தேவபூதியை கர்தம பிரஜாபதிக்கும், அதே போல பிரசூதியை தட்சனுக்கும், ஆகூதியை ருஷி என்பவருக்கும் கொடுத்திருக்கார். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, சுவாயம்பு மனை படைக்கப்பட்டார், இன்னும் குழந்தைகள்லாம் பிறக்கிறார். மேற்கொண்டு ஜகத்தை படைக்கணுமோனு சுவாயம்பு மனையை சிருஷ்டித்ததே பிரம்மா. இதுக்காக நீதான் ஜகத்தை படைக்கணும்னு நீ சிருஷ்டித்தார். ஆனா சுவாயம்பு மனுவுக்கு ஜகத்தை படைக்கணும்னு ஆசை. அவர் படைக்க ஆரம்பிக்கும் போது பெரிய ஆபத்து வந்து, ஜகத்தை படைக்க ஆரம்பிக்கும் பெரிய ஆபத்து என்னன்னா, ஓடி வந்து தன் தந்தையாரான பிரம்மாவோட காலில் விழுந்துக்கிறார். என்னன்னா, நான் படைக்க போறேன், படைக்கிறதுக்காக தான் என்னை சிருஷ்டித்தாய், நான் படைக்கிறேன். ஆனா நான் படைத்த மக்களை எங்கு வைக்க, எங்கு வைக்க, வைப்பதற்கு இடமே இல்லையே. யார் கேட்கறது? சுவாயம்பு மனு கேட்கிறார். படைத்த மக்களை வைப்பதற்கு இடமே இல்லைன்னா, ஏன் வந்து பூமி தான் இருக்கு, பூமி வச்சிருக்கலாமே என்ன, நீதான் ஒரு ராட்சசனும், நீதான் சிருஷ்டித்தாயனும். அந்த ராட்சசன் ஏற்கனவே என்ன பண்ணான்? இரண்யாட்சகன் இந்த பூமியை பாயா மடிக்கிறா போல மடித்து சமுத்திரத்திலே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். இந்த பூமியை பாயா மடிக்கிறா போல மடித்து பூமாதேவியை கொண்டு போய் உடவம் அடிக்கிறா போல மடிச்சுட்டானோ, அதனால ஒளிச்சு வச்சுட்டானோ. இந்த படைக்கும் ஜனங்களை எங்கு வைக்க என்று சுவாயம்பூமனு கேட்க, ஓ அப்படி இருக்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இருக்கச்சே, ஏன்னா இப்ப முதல்ல என்ன பண்ணணும்? பிரம்மா பார்த்து தெரிவிக்கிறார் சுவாயம்பூமனு, நீ முதல்ல இந்த பூமாதேவியை காப்பாற்றக்கூடிய தன்மையை நீ முதல்ல மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பூமி இல்லைன்னா படைத்த மக்களை நான் எங்கு வைக்க, வைப்பதற்கு இடம் இல்லையா, அதனை காப்பாற்றுவாங்க என்று சுவாயம்பு மனு சொல்ல, பிரம்மாவும் கவலையா போயிடுச்சு. என்ன ஆரம்பமே இப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், ஆரம்பமே இந்த மாதிரி தடக்கலாயிடுது அப்படின்னு சொல்லி, ஏன்னா பூமியே காணுமே, பூமி இருந்தா தானே, பூமியே காணுமேன்னு அப்படின்னு எப்படி படைக்கிறதுக்கு ரொம்ப கவலையோடு இருக்க. கவலையோடு இருக்கச்ச மூக்கு விடைக்கும், மூக்கு இப்படி விடைக்கணும். மூக்கு விடைக்கச்ச அந்த மூக்கிலிருந்து ஒரு குட்டி பன்றி வந்து பிறந்தது, வந்து விழுத்து. மூக்கிலிருந்து, பிரம்மாவுடைய மூக்கிலிருந்து குட்டி பன்றி வந்து பிறந்தது. அவர் யோசிப்பதற்கு கிடுகிடுன்னு இருந்தோம்னா, என்னது பன்றி வந்து பிறந்திருக்குன்னு பார்த்தோன்னா யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருக்கும் போது பன்றி கிடுகிடுன்னு வளருது. பன்றி நன்னா வளருது. எப்படி வளருது தெரியுமா?
கிட்டு கிட்டு கிட்டுன்னு 1000 யானை அளவுக்கு வளர்ந்துட்டு மூக்குலிருந்து கண்டு விழுந்தது. ஆனா அவரு பிரம்மா யோசிப்பதற்குள்ளே 1000 யானை அளவுக்கு வந்துட்டு. எப்படி எவ்வளவு பெரிய பண்டின்னா வராக புராணத்தை தெரிவிக்கிறார் பராசர மகரிஷி. மகாவராக ஸ்படபத்மலோசனகா, மகாவராக ஸ்படபத்மலோசனகா பெருங்கேடலாட்டம் பெருங்கண் மலர் கொண்டரேகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். ஆழ்வார் பாசனம் அப்படி இருக்க செய்து அந்த அளவுக்கு வந்துதான் ரொம்ப பெரிய உருவத்தோடு பகவான் வராக பெருமாளாக அவதரித்தார். பன்றியாய் அன்று பாரகம் கெண்ட ஆழியான் ஆழியான் அருளே திருவங்கி ஆழ்வார் பாசனம். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஆச்சரியமான வளர்ந்து தோணும் பெரிய உருவத்தோடு வளர்ந்தது. இதைத்தான் நம்மாழ்வார் திருவிருத்து சொல்லுகிறார். நான் கண்ட நல்லது ஈனச் சொல்லாயினமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாய் இடந்தபிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கம் அல்லாதவர்க்கம் மற்றல்லாயவர்க்கம் ஞானப்பிரானை அல்லால் இல்லை ஞான் கண்ட நல்லதுன்னு திருவிருத்த நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வராக பெருமாள் தான் ஒரு புகழ். அவரே ஒரே புகழ், வேறு புகழே கிடையாது. வராகனன் திருவிடி தாமரைகளை பற்றுங்கோள். வராகன்ல எங்க சுவாமி இருக்கார்? ஸ்ரீமுஷ்டம். ஸ்ரீமுஷ்டம் கேள்விப்பட்டிருக்கணும் விருத்தாச்சலத்துக்கிட்ட. அந்த ஸ்ரீமுஷ்டம் ஸ்வயம்யக்த கஷேத்திரம் பேரு. அது அந்த விக்கிரகம் ஒருத்தர் பண்ணப்பட்டது கிடையாது. ஸ்வயம்யக்த கஷேத்திரம். அந்த ஸ்வயம்யக்த கஷேத்திர அங்க பூவராக சுவாமி எழுந்தருள் இருக்கார். அங்க பூவராக சுவாமி ஆச்சரியமான திருமேனி, ஆச்சரியமான திருமேனி. அதுக்கப்புறம் திருக்கடல் மல்லை நம்ம மகாபலிபுரம் சொல்றோமோ, அந்த திருக்கடல் மல்லை போற கூட வழியில திருவிடவெந்தை திவலம் என்பது போல் செழுங்கடல் அமுதில் பிறந்த இவலம் இன்னாக திருப்பதம் அறிந்து ஆழ்வாருடைய பாசனம் திருவங்கி ஆழ்வார் பாசனம். உண்மனத்தால் என நினைந்திருந்தாய் இடவந்தை எந்த பிரானேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட திவ்யதேசம் அந்த திரு இடவந்தை அந்த திவ்யதேசத்திலே வராக சுவாமி எழுந்தருள் இருக்கார். மேலும் அதே மகாபலிபுரத்திலேயே ஏன் அந்த திருக்கடல் மல்லையிலேயே திருவலவந்தைன்னு இருக்கு. நீங்க அநேகமா அங்க போனா திருவலவந்தை சேவிக்க மாட்டான், தெரியாது நிறைய பேருக்கு. திருவலவந்தைன்னு மேல கொஞ்சம் அந்த மலைக்கு மேல இருக்கு, திருவலவந்தைன்னு பேரு. அந்த திருவந்தை எழுந்திருக்காரு. வலது மடியில உட்கார்ந்து வலது மடியிலே தேவியை வைத்துக் கொண்டிருந்தால் வலவந்தை, இடது மடியிலேயே தேவியை வைத்துக் கொண்டிருந்தால் இடவந்தை. அப்ப வராக பெருமாளை பூமாதேவி இடந்தெடுக்கிறார். எப்படி இடந்தெடுக்கிறார்? பெரிய ஆபத்தை போக்கணுன்றதுக்காக பகவான் வராகமாக அவதரித்தாரோன்னு பெரிய திருமேனி. எவ்வளவு பெரிய திருமேனின்னா, இந்த திருமேனிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். எவ்வளவு பெரிய திருமேனின்னா, ஸ்ரீராமாயணத்துக்கு தாடகம் வந்தது. தாடகம் வந்த உடனே ராமனே பார்த்து பயந்து போகும் அளவிற்கு தாடகை அவ்வளவு பெரிய உருவமும். அப்ப என்ன பண்ணா, விஸ்வாமித்திர பண்ணக்கூடிய யாகத்தை அழிக்கணுன்றதுக்காக வந்திருக்கா. ராமன் ஒன்னும் பயப்படல. இருந்தாலும் அந்த விஸ்வாமித்திர அந்த தாடகையை பார்த்து, ராமா இந்த பெண்ணை கொள்ளுன்றான். உடனே கொண்டுட்டான்னு வச்சுக்கோ. இருந்தாலும் அந்த தாடகை எவ்வளவு பெரியவன்னா, எவ்வளவு பெரியவ தெரியுமா? உதாரணம் சொல்றேன். பெண்கள்லாம் காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டுப்பான். பெண்கள்லாம் காரை இங்க இருக்கு இல்லையா, இங்க ஒரு ஆபரணம் போட்டுப்பான். அதாவது எப்படி போட்டுப்பான்னா, இந்த இடத்துல ஒரு தங்கத்தால பண்ணப்பட்ட ஒரு முடிச்சு, அந்த முடிச்சு இருக்கும். மறுபடியும் அதுக்கு நடுவுல ஒரு இடைவெளி விட்டு இன்னொரு முடிச்சு வரும், மறுபடியும் இடைவெளி விட்டு இன்னொரு முடிச்சு வரும். அதுக்கு பேர் காரைன்னு பேரு. காரை. இந்த பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் காரைன்னு போட்டுப்பா. அதே போல தாடகை காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டிருக்கலாம். என்ன சுவாமி பெரிய உருவம் சொன்ன, நாங்க போட்டுக்க மாதிரி போட்டுக்கிறான்னா, அந்த தாடைக்கு ஆபரணம் எது தெரியுமா? 1000 யானையை கொண்டு ஒரு யானையுடைய தும்பிக்கைய இன்னொரு யானையுடைய வால்ல கட்டி, பாருங்க, இன்னொரு யானைய வால்ல கட்டி, அந்த மாதிரி 1000 யானையை கட்டி அதை நல்லா ஆபரணமா போட்டு இருக்கலாம். அப்பன்னா யானை எவ்வளவு பெருசு? 1000 யானைய நல்ல மாலையா கட்டணும்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அதை தாங்கக்கூடிய கழுத்து எவ்வளவு பெருசா இருக்குன்னா
அவ்வளவு பெரியவள் தாரகை. ஆனா இது பொருந்தாத விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதை விட பெரியவர் யாருன்னா வராக நாயனார், வராக பெருமான். அதை விட பெரிய அவருடைய தோல் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கான். எப்படிப்பட்ட தோல்? தோல் கண்டார் தோலே கண்டார் தெரிவிக்க இல்லையா? அப்படிப்பட்ட தோல். அந்த தோல் அவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா? அவருக்கு வராக பெருமாள் கீழே இந்த கால் கணுக்கால் இருக்கு இல்லையா? அந்த கணுக்காலுக்கு கீழே தண்டைன்னு ஒரு ஆவரணம் சாத்திட்டு இருப்பான். கேள்விப்பட்டு ஒண்ணுமில்ல, குழந்தைகளுக்கெல்லாம் சலங்கு போடுறானோ, சலங்கு போடுறானோ, சலங்கு போட்டு பண்றானோ, அந்த மாதிரி ஒரு ஆவணம் தண்டைன்னு பேரு. இந்த தண்டைன்னு பேரு. அந்த தண்டைன்னு ஒரு ஆவணம் போட்டாருன்னா அந்த ஆவரணத்துக்குள்ள கண்ணு போடுவான். கொலுசு போடுறானோ, குழந்தைக்கு கொலுசு போடுச்சு, அந்த கொலுசு வெளியில தான் இருக்கும். கொலுசு எல்லாம் தங்கத்துல போடப்படாது. தங்கம் இடுப்புக்கு கீழே போகப்படாதுன்னு சொல்லியிருக்கு. பகவானுக்கு மட்டும்தான் தங்கம் எங்க வேணா சாத்தலாம். நாம தங்கத்தை நம்ம சமர்ப்பித்துக் கொள்ளணும் என்றாலே இடுப்புக்கு கீழே தங்கம் போகவே படாது. தங்கம் லட்சுமிகரம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவருக்கு சாத்தனம். பிராட்டியை திருவடி எழுதுல இருந்துருக்காங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்தே இப்ப இந்த தண்டைன்னு ஒரு சலங்கை இருக்கணும். அந்த சலங்கைக்குள்ள கல்லு போடணும் போகணும். எதுக்கு? வராக பெருமாள் அவருடைய திருமேனி, அந்த திருமேனி காலுக்கு கீழே தண்டைன்னு ஒரு ஆவரணம் போட்டு இருக்கார். அது கொலுசு. அந்த கொலுசு மாதிரி ஒரு ஆவணம் போட்டு இருக்கார். அந்த ஆவணத்துக்குள்ள கல்லு போடணும். அந்த கல்லு எடுத்துருமா? ஒரு கல்லுதான் மேருமலை, ஒரு கல்லுதான் இமயமலை. இப்படி இருக்க செய்து தண்டு எவ்வளவு பெருசா இருக்கு, தண்டை எவ்வளவு பெருசா இருக்கணும். இமயமலையே ஒரு கல்லா இருக்கு, விந்திய மலையே ஒரு கல்லா இருக்கு, மேருமலையே ஒரு கல்லா இருக்கு. அப்படி இருக்க செய்து அது என்னவா சுவாமி அவ்வளவு பெருசா போட்டுக்க முடியும்னா, அப்ப அந்த தண்டை எவ்வளவு பெருசா இருக்கணும், அந்த தண்டையை தாங்கக்கூடிய திருவடி எவ்வளவு பெருசா இருக்கணும், அந்த திருவடிக்கு மேலே இருக்கக்கூடிய திருவேணி எவ்வளவு பெருசா இருக்கணும். அதான் மகாவராக ஸ்படபத்மலோச்சனகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதத்தான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட வாசித்தூர்த்தி கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானவிழா பண்டியார் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் தேச இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப வராகன் தன்னுடைய திருவடியில தண்டை சாத்தின்னு காரணம். ஆக தன்னுடைய கோரப்பற்கள், அந்த கோரப்பற்களை வைத்துக் கொண்டு பூமாதேவியை அப்படியே இடர்ந்து எடுக்கிறார். பூமாதேவி எப்படி இருக்கிறதுமா? பாசி சூட்டி கிடந்த பார்மகர், பச்சை பச்சையில் பாசி பிடிச்சிட்டு இருக்கான். பெருமாள் உள்ள போனார். தன்னுடைய நீண்ட கோரை பற்கள், அந்த கோரை பற்கள் தந்த பற்களாலே கீழே இடந்தார். நாண்டில ஏழ்மண்ணும் தானத்தவே பின்னும் நாண்டில ஏழ்மலை தானத்தவே பின்னும் நாண்டில ஏழ்கடல் தானத்தவே அப்பன் ஊண்டு இழந்து ஏற்றில் கொண்ட நாளேன்னு தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அப்படி கச்சே அவனை நன்னா தூக்கினார். பூமாதேவி எல்லாம் தூக்கினார். தூக்கினதுக்கு அப்புறம் அந்த பூமாதேவி கொண்டு வந்து தன்னுடைய இடது திருமடியில், இந்த இடது திருமடியிலே அமர்த்தி கொண்டார். நன்னா அமர்த்தினார். பெருமாளின் கை அமர்த்தின உடனே கை இப்படி வரணும் போகணும், இந்த கை இப்படி வரணும். இந்த கையையே அணையாக வைத்துக் கொண்டு விராட்டி பூமாதேவி அப்படியே சாஞ்சிட்டார். நீங்க திருவிழா எந்தை போய் சேவிச்சா என்ன தெரியும்? எங்கெல்லாம் வராக பெருமாவுடைய விக்கிரகம் இருக்கோ சேவிச்சா, ஆனா வராக பெருமாவுடைய விக்கிரகம் ரெண்டு விதத்துல இருக்கும். வலது திருமடியிலே இருக்கக்கூடிய பிராட்டியும் உண்டு, இடது திருவடியிலே இருக்கக்கூடிய பிராட்டியும் உண்டு. வலது திருவடியில இருந்து தன்னா வளவந்தை மகாபலிபுரத்துல இருக்கு, இடது திருவடியில இருந்துன்னா இடவந்தை, இது திருவிழவந்தை திவ்யதேசத்துல இருக்கு. இது சொல்ல வந்தோம்னா அப்ப அந்த இடது திருவடியில உட்கார வச்சுட்டார். அப்படியே தன்னுடைய இப்படி அணைச்சிட்டார். அணைச்சின உடனே இந்த கை இங்க வருமானோ, இந்த கையையே அணையாக வைத்துக் கொண்டு அப்படியே சாஞ்சின்றார். அப்படி சாஞ்சிட்டு மற்றொரு திருக்கைகளாலே, வலது கை இருக்கணும், மற்றொரு திருக்கையாலே அந்த பூமி பிராட்டி திருவடியை காட்டி கொடுக்கிறார். என்னன்னு காட்டுறாருன்னா, நீங்க எல்லாம் என்ன பத்தது இருக்கட்டும், என்னை பற்றுவதற்கு முன்னாடி இருக்காலே பிராட்டி, பூமி பிராட்டி, இவள் திருவடியை பத்துங்கோள், இவள் திருவடியை பத்துங்கோ, என்ன பின்பார் பண்ணலாம். அவள் அப்பதான் நீங்கள் என்ன பத்த முடியும். இவள் திருவடியை பத்தினாலும் உங்களுக்கு உஜ்ஜீவனம் என்று சொல்லும் அளவுக்கு
வராகன் காட்டி கொடுக்கிறார். யஜ்ஞவராக பெருமான்னு சொல்லுவார். யஜ்ஞவராக பெருமான்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட வராக கரையை யார் கேட்டாலும் என்ன பண்ணுது? அது அமிர்தமா இருக்குமா, அமிர்தமா இருக்குமா, அமிர்தத்தை காட்டிலும் இன்னும் மேம்பட்டதா இருக்கும். அப்படிப்பட்ட ஏன்னா அமிர்தம் குடித்தா அவர்களுடைய பலம் வருதுனோ, அதே போல இப்படிப்பட்ட வராக கதையை தான் நான் கண்ட நல்லதும் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் திருவிழித்த கடைசி பாசனம் சாத்துமறை பாசனம். நான் கண்ட நல்லதுன்னு சொன்னா வராகனுடைய திருவடிதான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக பிரளய சாகரத்திலே பூமாதேவி இருக்க அவரை காப்பாற்றினார் வராக பெருமாள். சரி, அவர் எங்க இருக்கா? பிரளய சாகரம். இப்ப நம்ம காப்பாற்றோம்னா நாமும் ஒரு சாகரத்துல இருக்கோம். பிரளய சாகரத்தில் இருந்தால் பூமி பிராட்டி, நாம் ஒரு சாகரத்துல இருக்கோம். என்ன சாகரம்? சம்சாரம் என்னும் சாகரத்தில் இருக்கோமோ, ஒண்ணுமில்லாத பிரளய சாகரத்திலே இருக்கக்கூடிய அந்த பூமி பிராட்டியையே ரட்சித்திருக்கான்னா, சம்சாரத்தில் இருக்க நம்ம சிக்கிட்டு இருக்க நம்மையும் வெளியே கொண்டு வர வேண்டியது அந்த வராக பெருமாள் தான். நீலவரை 2 விரை கோபி நிமிர்ந்ததப்ப கோல வராகம் என்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி கோக்குவனோ கோலமலர்பாவை கண்பாகிய என் அன்பேயோ. நீலவரை 2 விரை கோபி நிமிர்ந்ததப்ப கோலவராகம் என்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனும் தெரிவித்தாரியா? இப்ப இரண்யாட்சகன் யார் சுவாமி? இரண்யாட்சகன் பூமி பிராட்டியை பாயை மடிக்கிறா போல, பாயை மடிக்கலாம்னு சொல்லலாம், அல்லது புடவை மடிக்கிறா போல சொல்லலாம். புடவை மடிக்கிறா போல மடித்து அப்படியே கொண்டு போய் சமுத்திரத்தில் கொண்டு வச்சுக்கானு. அந்த இரண்யாட்சகன் யார் அப்படின்னா, சின்ன கதை சுருக்கமா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஜெய விஜயான்னு 2 பேரும் துவாரபாலகால் இருப்பாளனும். ஜெய விஜயால் துவாரபாலகால் அவதான் ஸ்ரீ திருப்பார்க்கடலை காப்பவர்கள். ஸ்ரீவைகுண்டத்துக்கு காப்பார் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன் வாசல் கேள்விப்பட்டு சொல்லணும். அப்படி ஒரு கோயில் காப்பார்கள், வாசல் காப்பார்கள் இல்லையா? அந்த ஜெய விஜயால் இருந்தா, ஜெய விஜயால் இருக்கச்சே அவ துவாரபாலகளா இருந்தா. அந்த துவாரபாலகால் தான் இரண்யாட்சகன் இரண்யகசிபு ஆனான். என்னமா சுவாமி ஆயிட்டான்னா, ஒண்ணுமில்ல, திருப்பார்கடல்ல வாசல்ல காத்துட்டு இருக்கா ஜெய விஜயால். அப்ப சனகன், சனத்குமாரன், சனத்துஜாதன், இவ 4 பேரு பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் பார்த்தோம். அப்ப 4 பேரும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக திருப்பார்கடல் போயிருக்கா. அப்ப பெருமாள் தூங்கிட்டு இருக்கார். அப்ப இவ 2 பேரும் என்ன பண்ணிருக்கா? யாரு? ஜெய விஜயால் 2 பேரு. பெருமாள் தூங்கிட்டு இருக்கார், கொஞ்ச நாள் பொறுங்கோ, ஒரு 1 மணி நேரம் பொறுங்கோ, பொருந்ததுக்கு அப்புறம் உள்ள போலாம், இப்ப உள்ள போய் பெருமாளை தொந்தரவு பண்ண வேண்டாம் இந்த வார்த்தை சொன்னா. நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள், என்ன உள்ள மாடுவாடான்னு சொல்லிட்டு இருக்கிய. அப்படியே 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துட்டு. ஜெய விஜயாருக்கும் சனத்குமாரர்கள் இருக்கக்கூடிய 4 பேருக்கும் வாக்குவாதம் வந்துட்டு. சட்டுன்னு இந்த பிரம்மாவுடைய மானச புத்திரர் என்ன பண்ணிட்டான்னா, சபிச்சுட்டா ஜெய விஜயால. நீங்க எப்ப எங்களை உள்ள போக விடலையோ, நீங்க ரெட்டரட்டியா 3 தடவை அசுரர்களாகும் ராட்சசர்களாகும் பிறக்க வேண்டியதுன்னு சபிச்சுட்டான். என்ன பார்த்தோம்? அசுரர்களாகவும் ராட்சசர்களாகவும் பிறக்க வேண்டியதுன்னு சபிச்சுட்டா. இந்த சபிச்ச உடனே அதனாலதான் வந்து வந்திருக்கா. அப்ப 3 பிறந்திருக்காருனோ. முதல்ல பிறந்தது யாரு? இரண்யாட்சகன், இரண்யகசிபு. அவள 2 பேரும் பிரதர்ஸ் தான், அண்ணா தம்பி. அடுத்து பிறந்தது கும்பகர்ணன், ராவணன். அடுத்து 3வது பிறந்தது சிசுபாலன், தந்தபக்தன். இந்த 3 பேருமே பிரதர்ஸா பிறந்திருக்கா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தனா, அப்ப 3 பிறவி அசுர ராட்சசா பிறந்தாலும் கடைசியில பெருமாள் திருவடியை பிடித்து கொண்டு அவெல்லாம் கேட்கிறான், ஜெய விஜயாலாம், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இந்த மாதிரி என்ன சபிச்சுட்டாலே, சாபம் கொடுத்திருக்காளே, ஒரு தப்பும் பண்ணலையே, உம்மை ரட்சிக்கணுமோனோ, நீ தூங்கின்றிருக்க செய்தே உள்ள அனுப்பக்கூடாதுன்றது நிலை இருக்கணும். அதனாலதான் அனுப்பலான் இருக்கு. ஒண்ணும் கவலை வேண்டாம். அவளை ஆஸ்வாசப்படுத்தினார். முதல்ல ஆஸ்வாசப்படுத்தி, ஒண்ணுமில்லை, நீங்க எப்ப சாபம் கிடைச்சிட்டோ நீங்க போகதான் போறேன். ஆனால் என் கையாலேயே என்ன பண்றேன், உங்களுக்கு மரணம் உண்டு. 3 தடவையும் என் கையால மரணம் உண்டு. 3வது பிறகு முடிஞ்ச உடனே
என்னையே வந்து அடையலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினார். அதுல முதல் 2 பேர் தான் இரண்யாட்சகன் இரண்யகசிபு. முதல் 2 பேர் தான் இரண்யாட்சகன் இரண்யகசிபு. இரண்யாட்சகன் தான் வராகனாலே அழிக்கப்பட்டான். இரண்யாட்சகன் வராக பெருமாளால் அழிக்கப்பட்டான். இரண்ய கசிப்பு நரசிம்ம பெருமாளாலே அழிக்கப்பட்டான். இந்த இரண்யாட்சகன் இருக்கானோ இவனை நாராயணன் தான் கொண்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய தம்பி தான் இரண்ய கசிப்பு. ரொம்ப கோபம் வந்துட்டு, ரொம்ப அவங்களுடைய அண்ணாவை கொண்டுட்டாருன்னு சொல்லி அதெல்லாம் என்ன பண்ணா, நிறைய தபஸ் பண்ணி நிறைய ஆண்டுகள் தபஸ் பண்ணி சாகாவனத்தை பெற்றான். இரண்ய கசிப்பு பெற்றான். கடைசியில் அவனும் போய் சேர்ந்துட்டா வச்சுக்கணும். இதுக்கு சொன்ன லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உஜ்ஜீவனை அடையணும்னாலே வராகனன் திருவிடை தாமரை பற்றுவதுதான். ஆக இந்த சரித்திரத்தை பார்த்துட்டோம். இப்ப வராக சரித்திரம் பார்த்தோம். இதற்கு முன்னாடி யாரு கஷ்யப பிரஜாபதிக்கு யார் கொடுத்திருக்கா? உத்தாலகர், அதே போல பிரியவர்தன், உத்தாளர் 2 பேர் வந்திருக்கானா. அந்த வம்சத்துல உத்தாள வம்சத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி அவருடைய தகப்பனார், அந்த தகப்பனாருடைய சுவாயம்பு மனு தான் திட்டிக்க ஆரம்பிச்சு, எனக்கு வைப்பதற்கு பூமி இல்லையேன்னு கேட்க, அதற்கு மேற்கொண்டு வராக பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த பூமியை கொண்டு போன இரண்யாட்சகனை சம்ஹாரம் பண்ணாரு வரைக்கும் பார்க்கிறோம். இது வராக சரித்திரம். இப்ப அடுத்து நாம பார்க்க வேண்டியது கபிலருடைய சரித்திரம். எல்லாம் சுருக்கமா தான் பார்க்க போறோம். சந்தேகம் தான் மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு கேட்கலாம். கபிலருடைய சரித்திரம். கபிலர் ஆச்சரியமான சரித்திரம். கபிலருடைய சரித்திரம் என்பது கபிலர் யார் சுவாமி? அவரும் பகவானுடைய அவதாரம் தான். எல்லாம் பார்த்துட்டு வந்தோமே, 25 அவதாரம் பார்த்த போனோம், அதுல இருந்து எடுக்க போறோம். அப்படி இருக்க செய்து அதுவும் பகவானுடைய அவதாரம் தான். அதாவது சுவாயம்பு மனு, இதை நீங்க விடவே விடாது. முதல்ல மனுக்கல்ல முதல் மனு சுவாயம்பு மனு. சுவாயம்பு மனுக்கும் சதரூபைக்கு கல்யாணம் எடுத்து, கல்யாணம் ஆனபடியாலே பிரியவரதன் உத்தான பாதகன் 2 பேர் பிறந்திருக்கா. 3 பெண்களும் பிறந்தார். என்னென்ன பெண்கள்? தேவபூதி, ஆபூதி, பிரசூதின்னு பேர் பார்த்தோம்னோ, அதுல பிரசூதி தான் யார தட்சண கல்யாணம் பண்ணிண்டு மேற்கொண்டு தட்சையாக நடக்கச்சு சிவபெருமானே தட்சணை அடிக்கப்பட்டான்னு பார்த்த போனோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக சுவாயம்பு மனு சிவம்பு மனுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம், பிரியவர்தன் உத்தான பாதம் பிறந்தா, கூடவே 3 பெண்களும் பிறந்திருக்கா. அந்த தேவபூதியை தான் கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர்கள் இருவருக்கும் முதல்ல 9 பெண்கள் பிறந்தார். பாருங்க. இப்ப இதுவரைக்கும் பார்த்த சரித்திரம் என்ன சரித்திரம்? சுவாயம்பு மனு சரித்திரம். சுவாயம்பு மனுடைய 9 பெண்கள் அவர் பாருங்க. ஒரே நிமிஷம். சுவாயம்பு மனு, பிரியவதன், உத்தானபாதன் 2 பேர் வந்திருக்கா. அந்த 2 பேர் பிறந்ததுல 3 பெண்களும் பிறந்திருக்கா. தேவபூதி, ஆபூதி. ஏன் இது மறுபடியும் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு நன்னா புரியணுக்கா சொல்லுங்க. தேவபூதி, ஆபூதி, பிரபூதின்னு சொல்லியிருக்கேன். சரி, இதுல தேவபூதிய கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணிட்டா. அப்பன்னா மனு, எந்த மனு? அப்படிப்பட்ட மனு முதல் மனு இருக்கா இல்லையா, அந்த மனுவுடைய பொண்ணுதான் தேவபூதி. அந்த தேவபூதி கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணிட்டா. அந்த 2 பேருக்கும் 9 பெண்கள் பிறந்திருக்கு. அப்பனா சுவாயம்பு மனுடைய பேட்டின்னு சொல்லலாம். 9 பெண்கள் பிறந்திருக்கு. அந்த 9 பெண்களையும் 9 ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 9 பெண்களையும் 9 ரிஷிகள் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதாவது 10 ரிஷிகளை பிரம்மா சிருஷ்டித்தான்னு பார்த்த போனோம். அதோடைய பேரெல்லாம் வேற பார்த்தோம். என்னென்ன பேரு? மரீஷிகி, அத்ரிகி, ஆங்கிரசௌ, புலஸ்தௌ, புலகா, பிருகு, பிருகு, வசிஷ்ட, தக்ஷஸ்ய, தசமஸ்ய நந்த நாரதகான்னு பார்த்த போனோம். அந்த 10 பேரு ரிஷிகள்ல 9 ரிஷிகளுக்கு இங்க யாருக்கு? சதரூபி கர்தம பிரஜாபதிக்கும் தேவபூதிக்கும் பிறந்த 9 பெண்களை 9 ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அங்க 10 ரிஷிகள் சொன்னீங்க சுவாமி. 10வது ரிஷி தான் நாரத மகரிஷி. அவர் தான் பிரம்மச்சாரி ஆச்சு. அவர் கல்யாணம் பண்ணிக்கலையே. இங்க 9 பெண்கள், அந்த 9 பெண்களை 9 ரிஷி, இதெல்லாம் பெரிய சரித்திரம். 9 ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம் பண்ண உடனே
இருந்தாலும் இந்த இந்த தேவபூதிக்கு ஆசை தீரல. ஆசை தீராதபடியாலே என்ன பண்ணினான்னா, இல்ல எனக்கு எல்லாமே பிறந்த குழந்தைகள். தன்னுடைய பர்த்தாவை பார்த்து கேட்கிறார். பர்த்தா யாரு? கர்தம பிரஜாபதி. மறுபடியும் சொல்றேன், சுவாயம்பு மனுக்கு உத்தாலகர் பிரியவர்தன 2 பிள்ளைகள். அதே சுவாயம்பு மனுவுக்கு தேவபூதி, பிரசூதி, ஆகூதி 3 பெண்கள், 5 பேர் பிறந்திருக்கான். அதுல தேவபூதியை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா? கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கர்தம பிரஜாபதிக்கும் தேவபூதிக்கும் பிறந்த குழந்தைகள் 9 பெண் குழந்தைகள். அந்த 9 பெண் குழந்தைகளையும் 10 ரிஷிகளில் 9 ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவளுக்கு ஆசை தீரல. தேவபூதிக்கு தன்னுடைய பர்த்தாவான கர்தம பிரஜாபதிக்கு போய் கேட்கிறான், 9 நல்லா பெண்ணா பிறந்துட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டாமா? அது எனக்கு ஆசையா இருக்குன்னு. இந்த காமத்துல இத்தனை ஆசையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, யாரு உன்னை விட்டதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அதையும் பூர்த்தி பண்றார். அனுக்கிரகம் பண்றார். அனுக்கிரகம் பண்ண உடனே அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தை தான் கபிலாச்சாரி. புரியுதா? அந்த ஆண் குழந்தை தான் கபிலாச்சாரியர். அவர் அனுகிரகித்தாருனோ அந்த அனுகிரகம் தான் என்ன? அந்த கபிலாச்சாரி தன்னுடைய தாயாருக்கே உபதேசம் பண்றார். தன்னுடைய தாயாருக்கே உபதேசம் பண்ணக்கூடிய கபிலாச்சாரி. கபிலாச்சாரியம் பகவானுடைய அவதாரம் தான். கபில அவதாரம் இதெல்லாம் சகஸ்ரநாம பாஷ்யத்துல இதெல்லாம் உண்டு. சகஸ்ரநாம பாஷ்யத்துல பூர்ணமா இதை சொல்லப்பட்டிருக்கு. கபிலாச்சாரியரும் பகவானுடைய அவதாரம் தான். அதாவது இவர் யாருன்னா, மறுபடியும் சொல்றேன், சுவாயம்பு மனு, அவர் பெண்ணு தேவபூதி. அந்த தேவபூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல 9 பெண்கள் பிறந்திருக்கா. அந்த 9 பெண்களையும் 9 ரிஷிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதுல 10வது பிள்ளை தான் கபிலாச்சாரி. தெரியணும், 10வது பிள்ளை தான் கபிலாச்சாரின்னு தெரியாது. இக்கபிலர் சாங்கிய மதத்தை பிரவர்த்தகாச்சாரியர். சாங்கிய மதம்னு ஒரு மதம். சாங்கியான புத்தியை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மதம். அப்படின்னா புத்தியாலே நடத்தக்கூடிய மதம் சங்கியா மதம், சாங்கிய மதம்னு பேரு. அந்த சாங்கிய மதத்தை பிரவர்த்தனம் பண்ணினவர் கபிலர். கபிலருடைய சிறந்த போதனை எதுன்னா, ரொம்ப முக்கியம். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப அதிகமா டைம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கபிலருடைய சிறந்த போதனை எதுன்னா, நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் வேறுபடுத்தி பார்த்து தெரிஞ்சு விட்டா விவேக ஞானம் இருந்தா முக்தி உறுதின்றார். நம்ம சம்பிரதாயத்துல என்னவோ அதே தான் சொல்றாரு. ஆனா கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. பின்னாடி சொல்றேன். கபிலருடைய நிலை என்னன்னா, சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்கணும். இதுதான் என்னது? இதுதான் பகுத்தறிவு. இதுக்குதான் விவேக ஞானம்னு பேரு. விவேக ஞானம் அப்படின்னு சொன்னாலும் பகுத்தறிவு சொன்னா 2 ஒண்ணு. பகுத்தறிவுன்னா கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுள் இல்லை என்று சொன்னா பகுத்தறிவானா அது பகுத்தறிவு கிடையாது. அது யாரோ மேடையில பேசலாமே தவிர அதெல்லாம் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு எது? சரீரம் வேறு ஆத்மா வேறு பிரித்து பார்ப்பது. அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அதான் விவேக ஞானம். அந்த விவேக ஞானம் இருந்தாலே உனக்கு முக்தி உறுதின்றார். இதுதான் அவர் கொடுத்த ஆச்சரியமான விவேகம். இதான் பகுத்தறிவு. பகுத்து அறிதல் பகுத்தறிவு. பகுத்தல்னா என்னது? உடலையும் ஆத்மாவையும் பகுத்தல். அதுதான் பகுத்தறிவு. உடலையும் ஆத்மாவையும் பிரிப்பது. அந்த பிரிக்கக்கூடிய தன்மைதான் பகுத்தறிவு. சரீரம் அழியும் விஷயம், ஆத்மா உயர்ந்தது, அழிவு இல்லாதது. ஆத்மா அழிவு இருக்கா? கிடையாது. சரீரம்னு சொன்னாலே சுவாமி 60, 70, 80, 90, 100 அதுக்கு மேல கிடையாது. அது தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் போறதுனோ. ஆனா ஆத்மாவுக்குத்தான் அழிவு கிடையாது, அறிவோடு கூடியது. அத்தனை அறிவு இருக்கு. அதான் பகுத்தறிவு. நாம் தப்பா புரிஞ்சுட்டு என்னன்னா, தெய்வம் இல்லைன்னு புரிஞ்சா பகுத்தறிவு நினைக்கிறோமோ, அது ரொம்ப தப்பு. தெய்வம் இல்லை அதான் பகுத்தறிவு நினைக்கிறோமோ, அது ரொம்ப தப்பு. அதான் மேடையில பேசுவோம், அது வேற விஷயம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதான் பகுத்தறிவு. ஆஹா, இங்க யாரும், ஆனா இன்னைக்கு யாருமே நாஸ்திகவாதிகள் கிடையாது. இன்னைக்கு யாருமே நாஸ்திகவாதிகள் கிடையாது. இல்லையா சுவாமி? நிறைய பேர் நாஸ்திகம் பேசிட்டு இருக்காரு சுவாமி, அவ்வளவுதான் பேசுறாருன்னா. நிறைய பேர் இருக்காரன்னா இருக்கிறா போல சொல்லிக்கிறா. உண்மையில அவன் நாஸ்திகம் கிடையாது. உள்ளுக்குள்ள சகஸ்ரநாமம் பாராயணம் நடந்துட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள யாரையாவது பிராமணால கூப்பிட்டு தானம் கொடுப்பா. இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கும்.
ஆனா வெளியில தெரியாது. ஆனா பேருக்கு என்னன்னா நாங்க நாஸ்திகவாதி, கடவுளை நம்பாதவர்கள் அப்படின்னா மதச்சார்பற்றது. இது ஒரு சப்தத்தை போட்டுருவான். மதச்சார்பற்றது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. ஆனா அவ வெளியில என்னவோ பார்க்கணும், என்னவோ கேட்கணும், மக்களுடைய நன்மதிப்பை பெறணும்னு. மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது. எந்த மக்களா இருந்தாலும் சனாதன தர்மத்துக்கு அடிபட்டுதான் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு நாஸ்திகவாதத்தை ஒருத்தரும் பேசுறது கிடையாது. ஆனா பேசவா இருக்காருன்னா ஆஸ்திகம் தான் எல்லாம் பேசுறான். உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா ஆஸ்திகம்னா என்ன தெரியுமா? கடவுளை நம்புறவன் ஆஸ்திகன் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோ, சாஸ்திரத்தை நம்பவன். ஏன்னா கடவுளை நம்புறேன்னா கடவுளை நமக்கு தெரியாத பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிட்டு இருப்போம். சொல்லிட்டு இருக்கச்சே பிரம்மம் பிரத்யட்சமா சேவிக்க முடியாதா? முடியாது. சாயங்காலம் தான் மதம் பிரத்யத்தாலோ அனுமானத்தாலோ பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியுமா? ஸ்தாபிக்கவே முடியாது. சப்தம் ஒண்ணுதான் ஸ்தாபிக்க முடியும். அப்ப சப்த பிரமாணம் எது? வேதம். அந்த வேதத்தால ஸ்தாபிக்க முடியுமே தவிர அவ பிரம்மத்தை அனுமானத்தாலோ பிரத்யட்சத்தாலோ ஸ்தாபிக்க முடியாது. ஆனா அந்த வேதத்தை யார் நம்புகிறானோ அவன் ஆஸ்திகன். அந்த ஆஸ்திகன் இருக்கு இல்லையா? ஆக வேதத்தை ஒத்துக்கணும், வேதம் இருக்கு, அதுதான் பிரமாணம் என்று யார் தெரிஞ்சு கொள்கிறானோ அவன் ஆஸ்திகவாதி. ஏன்னா நாம் பிரம்மத்தை நேரே பார்த்ததே கிடையாது. எங்க பார்த்திருக்கோம்? பார்த்ததே கிடையாது. வேதத்தின் மூலமாக தான் பெருமாளை பார்க்க முடியும். வேதம் சொல்லிட்டு ஊற்றமுடையாய் பெரியாய் உலகமில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். ஆழ்வார் திருப்பாவில தெரிவிக்கிறாரே ஆண்டாள். இது சொல்ல வந்தனா பிரமாணமய வேதத்துக்கு அதீனப்பட்டவன் தான் பகவான். வேதைக்கு சமகதியம் என்று சொல்லிக்கிறது. வேதைச்ச சர்வேகி அகமேவ வேத்யகா மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய். ஆழ்வார் திருநிறுத்தாலும் தெரிவிக்கிறாரோ? அப்படி இருக்கச்சு வேதத்துக்கு அதீனப்பட்டவன் தான் பகவான். ஆக சாங்கிய மதத்தை பரப்பியவர் யாரு? கபிலாச்சாரியர்னு பேரு. அவர் தான் பிரவர்த்தனம் உருவாக்கியவர். அவர் தான் பிரவர்த்தனம் பண்ணி சரீரம் வேறு ஆத்மா வேறு புரிஞ்சு கொண்டு பகவானுக்கு ஆச்சரியமான விஷயம். கபிலனுடைய உபதேசம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சு கொண்டு பகவானுக்கு பக்தி பண்ணி என்ன சுவாமி பண்ணினால் உனக்கு உயர்ந்த கதி கிட்டும். அப்பனா சரீராத்மா விவேக ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தா உயர்ந்த கதி. ஏன்னா கபிலர் பிறந்து நமக்கு 4 பயன்கள் அவரே சொல்றார். கபிலர் பிறந்து 4 பயன்கள். அதாவது உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இருக்காரனோ அந்த மாதிரி ஆள் இருக்காரனோ அவெல்லாம் மோட்சம் அடைய போவதே கிடையாது. இது சாருவாக மதம்னு ஒரு மதம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இருப்பார். அப்படின்னா அவர் எதை பார்க்கிறானோ அதையே பண்ணிட்டு இருக்கணும். எதை சொல்றானோ அதையே பண்ணலாம். புண்ணியம் பாவம்லாம் கிடையாது. என்ன வேணா பண்ணு, எது வேணா பண்ணு, அதனால ஒண்ணும் உங்களுக்கு கிடையாது. அப்பனா இதுக்கு முன்னாடி பின்னாடி அதை பத்தி கவலையே விட மாட்டோம். எதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்லாம் இவரு ஒத்துக்கிறதே கிடையாது. மோட்சம் அடையணும்னாலே ஆசைப்படுவதற்கு ஒருத்தர் இருந்தாகணும். ஏன்னா உலகத்தில் முக்கிய அடையணும்னு சொன்னாலே முதல்ல ஆசையை விடுவதற்கு இவன் தயாரா இருக்கும். அந்த ஆசை என்ன ஆசை? சரீரத்தின் மேல ஆசை, ஆத்மாவின் மேலும் பரமாத்மாவிலும் ஆசை இருக்கணும். அது முக்கியமா பரமாத்மா மேல ஆசை இருக்கணும். ஆனா சரீரத்தின் மேல ஆசை இருந்தா பிரயோஜனம் இல்லை. அதத்தான் சரீராத்மா விவேக ஞானம்னு பேரு. அப்ப அப்படிப்பட்ட நிலையத்தான் கபிலாச்சாரி தெரிவிக்கிறார். 4 விஷயம் தெரிவிக்கிறார். யாரை பார்த்தாலும் நீங்க மோட்சம் போகணும், அதைத்தான் முதல்ல சொல்லுவாராம். யாரை பார்த்தாலும் நீங்க மோட்சம் போகணும், நீங்க மோட்சம் போகணும்னு சொல்லுவார். இப்ப உபன்யாசத்துல நீங்க இதை சொன்ன இன்னைக்கு வரவா கூட வரமாட்டோம். நீங்க மோட்சம் போகணும், இங்க இருக்கப்படாது, மோட்சம் போகணும், இங்க இருக்கப்படாது, மோட்சம் போகணும்னா சுவாமி நாங்க இங்க இருந்து கொஞ்சம் ஆனந்தமா இருக்கணும்னு என்னென்ன உண்டு அதை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க இங்க இருக்கப்படாது, இங்க இருக்கப்படாது சொல்லிட்டு இருக்கல அப்படின்னு வந்து வரவா கூட வரவா போயிடுவா. ஆனா இதைத்தான் கபிலாச்சாரியர் தெரிவிக்கிறார். இங்கே இது எங்கன்னா இது இருள் தருவா ஞானம். இங்க வேண்டாம், இங்க இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம், மோட்சத்துக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது சொல்ல வேண்டும்னா அப்படிப்பட்ட நிலையத்தான் தெரிவிக்கிறார். 4 விஷயத்தை தெரிவிக்கிறார். யாரு? கபிலாச்சாரி. 1 இல்ல 2 இல்ல 4. ஏன்னா அந்த 4 உங்களுக்கு மோட்சம் கொடுக்காம ஒண்ணு வேண்டாம். நானே
இப்ப கேட்டுட்டு இருக்கணும், கிட்டத்தட்ட 10 காலட்சம் மேல ஆயிடுத்து, பாகவதம் ஆயிடுத்து. உடனே கண்ணன் பெருமான் வந்து, ஓஹோ நீங்க நல்லா கேட்டுட்டு இருக்கேன், 10 காலட்சம் மேல ஆயிடுத்து, உங்களுக்கு ஒரு 8 பேருக்கு காலட்சேபத்துக்கு கேட்டபடியாலே உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கலான் இருக்கேன், வரையலாம் அப்படின்னு கூப்பிட்டா முதலாடியும் கிளம்பிடுவேன். எங்க கிளம்புவேன்? மோட்சத்துக்கு கிளம்ப மாட்டேன் சுவாமி, தெரியாதனமா காலட்சேபம் பண்ணிட்டேன், நீ விலகிக்கிறேன் அப்படின்னு விலகிடுவேன். ஏன்னா நாம அத்தனை பேரும் அந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம் மோட்சத்துக்கு. ஆனா பக்தால் பக்தான் சொல்லிப்போம், அடியே சொல்லிக்கிறேன், பக்தால் பக்தான் சொல்லிக்கிறோமே தவிர அந்த பக்தனுக்கு தகுந்தவ நடந்துக்கிறோம்னா தெரியல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆனா கபிலாச்சாரி என்ன தெரிவிக்கிறேன்னா, மோட்சம் போவதுதான் என்னுடைய கொள்கை, இங்க இருள் தர்ம ஞானம் இங்க இருக்கப்படாதுன்னு. ஏன்னா ரெண்டாவது நமக்கெல்லாம் என்ன சொல்லுவோம், சுவாமி என்ன சுவாமி கடைசியில மோட்சம் போகலாம் சுவாமி, எனக்கு குழந்தை இருக்கு, பாரியா இருக்கா, அது மாதிரி பேத்தி இருக்கு, பேரன் இருக்கு, அவருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், அது மாதிரி எள்ளு பேத்தி வரைக்கும் போகணும், கொள்ளு பேத்தி வரைக்கும் போகணும், அது வரைக்கும் போகணும் சொல்லிட்டு காரணம், இதெல்லாம் நம்ம சொல்றது. ஆனா கபிலாச்சாரம் அப்படி இல்லை, உடனே போகணும் தெரிவிக்கிறாளையா. யாருக்கும் மோட்சத்துல போறது ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆசை இருக்கு, கடைசியில போய்க்கிறோம். எப்ப இருக்கோ கடைசியில என்னது தேகாவசானே முக்தி சாத்துன்னு சொன்னாருன்னா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரத்துல ஆசை விடணும், மோட்சத்துல ஆசையை வளர்த்துக் கொள்ளும் தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக பிறந்து நாம் சாதித்தது ஒண்ணுமே கிடையாது. என்ன சாதித்தோம்? பிறந்தது ஒண்ணுமே கிடையாது. பிறவாமை என்பது வேணும்னு தெரிவிக்கிறார். இந்த ஆசையை உலகத்துல வளர்க்கணுன்றதுக்காக தான் கபிலாச்சாரியர் பிறந்தார்னு தெரிவிக்கிறார். ஆக தத்துவங்களை பிரித்து சித்து வேறு அச்சித் வேறு ஈஸ்வரன் வேறு எங்க தத்துவங்களை பிரித்து அதற்கு மேற்கொண்டு அந்த தத்துவத்தினுடைய ஆத்ம தத்துவ திறப்பை எடுத்து சொல்லி அதற்காக தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய அவதாரமே அதற்காக தான். தத்துவத்தை பிரித்து அந்த தத்துவத்துக்குள்ளே ஆத்ம தத்துவம் எவ்வளவு உயர்ந்தது, ஈஸ்வர தத்துவம் எவ்வளவு உயர்ந்தது, அதை சொல்லத்தான் நான் அவதாரம் பண்ணினேன். அது முதல்ல ஆத்மா ரொம்ப சிறந்தது, ஞானமே வடிவானது, மற்ற அத்தனையும் தேகம் மிகவும் தாழ்ந்தது. இந்த மூணையும் சொல்றாரு. ஆத்மா உயர்ந்தது, தேகம் மிகவும் தாழ்ந்தது, ஈஸ்வரன் உயர்ந்தவன். அது மட்டுமல்ல, நாம் இந்த லோகத்தில் இருக்கப்படாத இந்த மூணையும் சொல்லிட்டு நாலாவதாக ஆத்மாவின் உயர்ந்த கதியான ஸ்ரீவைகுண்ட பிராப்தி, அந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தி செல்வதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு ஆள் குறைஞ்சு போயிட்டு, அந்த மாதிரி சொல்றவா ஆள் குறைஞ்சு போயிடுத்து. அந்த ஆள் குறைஞ்சு போனபடியாலே அந்த உயர்ந்த கதியை எடுத்து சொல்வதற்காக தான் நான் அவதாரம் பண்ணினேன்னு கபிலாச்சாரி தெரிவிக்கிறார். அந்த உயர்ந்த கதியை எடுத்து சொல்வதற்காக தான் வந்து. ஆக ஆத்ம ஞானத்தை சொல்வ என்னென்ன 4 விஷயம் சொன்னோம். ஆத்ம ஞானத்தை சொல்ல, தத்துவங்களை பிரித்து கொடுக்க, அர்ச்சராதி மார்க்கத்தில் செல்ல, பக்தி மார்க்கத்தை உபதேசிக்க. இதற்காகத்தான் இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று சொல்லி அதை கொடுப்பதற்காக தான் நான் பிறந்தேன் என்று கபிலாச்சாரியர் தெரிவிக்கிறார். இதையெல்லாம் தன்னுடைய தாயாரான அந்த தாயாருக்கு பூர்ணமா இந்த உபதேசம் பண்றார். தாயாரை விட்டு சேவிக்கிறார். யார? கபிலாச்சாரியரை விட்டு சேவிக்கிறார். தாயாரே கபிலாச்சாரியர் வீட்டு இத்தனைக்கு பிள்ளைய வீட்டு சேவிக்கிறார். சிவித்து சேவிச்சு தாயாருக்கு இத்தனாலும் 9 பெண் குழந்தை திருப்தி ஏற்படலையோனோ. நல்லா கேட்டுக்கோ, 9 குழந்தை பிறந்துட்டு குழந்தை பிறந்து திருப்தி ஏற்படலையோனோ. ஆனா இப்ப அவ வெட்கப்படுறா. ஓ, 9 குழந்தை பிறந்து திருப்தி ஏற்படாம 10வது குழந்தையாக ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேனே, இப்ப நான் வெட்கப்படுறேன். ஏன்னா எதற்காக இத்தனை குழந்தைகளை பேத்தேன் இப்ப கேட்கிறான். எதற்காக நான் இத்தனை தேவபூதி, அவருடைய பேர் வந்து தேவபூதின்னு பேரு. தேவபூதி கர்தம பிரஜாபதி. அந்த தேவபூதி தான் கர்தம பிரஜாபதி தான் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த தேவபூதி இப்ப என்ன நினைக்கிறான்னா, கர்தம பிரஜாபதி கபிலாச்சாருடைய தந்தை, தேவபூதி கபிலாச்சாருடைய தாய். அப்படி எதுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா மறந்து போயிடும், நிறைய பெயர்கள் வருது, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே தாயாருக்கு உபதேசம் பண்ணா, உபதேசம் பண்ண தாயாருக்கு இப்ப வெட்கமாயிடுச்சு. 9 குழந்தைகள் போராதுன்னு இன்னொரு குழந்தை வேணும்னு சொன்னேன், வெட்கப்படுகிறேன். அது மட்டும் இல்ல, இத்தனை நாள் இந்த மாதிரி இருந்தேனே, இனி இங்க இருக்கப்படாது, இனி இப்படி இருக்கப்படாது, இனி இந்த சம்சாரத்தில் ஆசை இல்லை. யார் சொல்றா? தேவபூதி இந்த வார்த்தை சொல்றான்.
கபிலாச்சாருடைய உபதேசத்தை கேட்டு தேவபூதி இந்த வார்த்தை சொல்றான், இனி சம்சாரத்தில் ஆசை இல்லை, நான் உன்னுடைய உபதேசம் கேட்டுத்தான் திரும்பியாகணும். தர்மம் அறிந்த நீரே எனக்கு நன்னா உபதேசகம், நீர் பிள்ளையா இருந்தாலும் நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன். யார் சொல்ற? தேவபூதி கபிலாச்சாரிய சொல்றார். சொல்றார், உன்னிடத்தில் கேட்டுக்கொள்வதில் எனக்கு பரம திருப்தியா இருக்கு. நீ சொல்லும் உபதேசம்னா எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய கோடாரி இருக்கணும், அந்த கோடாரி வைத்துக் கொண்டு மரத்தை வெட்டுமா போலே என்னுடைய பிறவி என்னும் மரத்தை உன்னுடைய உபதேசமான கோடாரியை வைத்துக் கொண்டுதான் வெட்டியாகும். என்னமா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா பாருங்க. பெரிய கோடாரியை வைத்துக் கொண்டு மரத்தை வெட்டுறோம். அதே கோடாரி எது? பெரிய உன்னுடைய உபதேசம் கோடாரி. அப்படிப்பட்ட கோடாரி வைத்துக் கொண்டு என்ன மரதம்? சம்சாரம் என்ன மரத்தை வெட்டியாகணும். எனக்கு இந்த சம்சாரத்தை போக்க வேறு வழி தெரிகின்ற கபிலாச்சாரியரே, உன்னுடைய உபதேசம் தான் பிரதானமா வேணும் தெரிவித்தார். உன் உபதேசம் என்னும் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படி கேட்க பிள்ளைய ஆரம்பிக்கிறான். கபிலாச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, உலகத்தில் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து இன்ப துன்பங்கள் இருக்கே, அது மாறி மாறி வரும். அதில் மனம் வைக்காமல் பகவானத்திலே மனசை வைக்க படித்துக் கொள்ளணும். அதான் முக்கியம். பகவானத்திலே மனசை வைக்கிறோம், அதான் நமக்கு. மக்கள் எப்படி இருந்தாலும் மோட்சத்தில் ஆசை வரும் என்பதை சொல்கிறேன் தாயே, கேள் தாயே. எப்படி வேணா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனா மோட்சத்துல ஆசை வரணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்றா பாருங்க. ஆச்சரியமான உபதேசம் இது. இந்த உபதேசம் நாமும் கேட்டுக்கணும். மோட்சத்துல ஆசை வரணும்னா என்ன பண்ணணும்? பகவான் தியானம் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்முடைய நிலை இருக்கணும். அந்த நிலையை முதல்ல பாதுகாக்கணும். என்ன நிலை? முதல்ல பொறுமையா இருக்கணும். அடுத்து கருணை வேணும். உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் நன்னா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படணும். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ சர்வே ஜனா சுகினோ பவந்து. இதுதான் சனாதன தர்மமே சொல்றது. மற்ற எந்த மதமும் இது சொல்லவே சொல்லாது. என்ன வேணா யார் வேணா என்ன வேணா பேசட்டும். பேசினா விட கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ நித்தியமே ஸ்ரீ வைஷ்ணவா தான் சொல்றாங்க. என்ன காரணம்? எல்லாரும் நன்னா இருக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லாரும் நன்னா இருக்கணுன்ற நிலை ஆசைப்படணும். ஆக பொறுமையோடு இருக்கணும், கருணை வேணும், எல்லாம் நன்னா இருக்கணும், ஆசைப்படணும், படணும் இருக்கு இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஆசைப்படுவாளா சுவாமி? அந்த நாட்கள்ல நிறைய பேர் நன்னா இருக்கணும் ஆசைப்பட்டு இருந்தா. இன்னைக்கு அந்த மாதிரி அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே இந்த ஆசை இல்லை. அண்ணன் கொஞ்சம் நன்னா இருந்துட்டான்னா தம்பி பொறாமப்படுறான், தம்பி கொஞ்சம் நன்னா இருந்துட்டா அண்ணன் பொறாமப்படுறான். அண்ணா தம்பிகளுக்குள்ளே இந்த நிலை இன்னைக்கு மாறிடுச்சு. எல்லாரும் நன்னா இருக்கும் என்ற எண்ணம் ஏற்படணும். அந்த எண்ணம் ஏற்பட்டபடியால் தான் சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ணார்? சர்மஸ்லோகார்த்தத்தை வெளியிட்டருளினார். ஏன்? நாம் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இதை கேட்ட அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போவாரணும். இந்த எண்ணம் யாருக்கு? சுவாமி எம்பெருமானார் ஒருத்தருக்கு உண்டு இல்லையா? அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளணும். கபிலாச்சாரியர் தெரிவிக்கிறார், அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளணும். அதான் இருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா யார் சொன்னாலும் நன்னா இருக்கணும்னு சொன்னாலே அவன் நன்னா இருக்கானே. ஆனா ரெண்டாவது, இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்றா பாருங்க. சில பேர்லாம் குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்றா, யாரோ பெரியவாள் ஆசீர்வாதம் பண்றா. அது நிஜமாவே ஆசீர்வாதம் பண்றாளான்னு சந்தேகம் தான். ஏன்னா இவன் இப்படி வந்துட்டானே, இவன் இந்த மாதிரி போயிட்டானே எங்கிற உள்ளுக்குள்ள இருந்துட்டு நன்னாரு. சில பேர் இப்படி எல்லாம் பேசுவான். ரொம்ப தவறானது. அதெல்லாம் இருக்கவே கூடாது. கபிலாச்சாரியர் அந்த இதுதான் மனவாளமாவில் தெரிவிக்கிற ஆட்சி பிரபந்தத்துல, தென்னரங்கர் சீரருளுக்கு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம். அதுல கடைசியில தெரிவிக்கிறார், பிறர் மினுக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே. இன்னொருத்தரை பார்த்து அவன் மினிக்கின்று இருக்கான், இப்படி இருக்கானே, அந்த பொறாமையை விட்டோம். சொல்றது யார்? மனவாளம் தெரிவிக்கிறார். அது என்ன? இன்னொருத்தர் வாழ்க்காலே கண்டு பொறாமைப்படாது.
நன்னா இருக்கணும். ஏன்னா நீ நன்னா இருக்கணும், அவ நன்னா இருக்கணும் பண்ணியாச்சுன்னா தெய்வமே உன்னை நன்னா இருக்கும்படி வைக்கும். இன்னும் கேட்டா பகைவருக்கு நன்மை அளிப்பதுதான் சனாதன தர்மத்தின் பிரதான பிரதி தந்திரம். பகைவர்களுக்கே யாருக்கு இதைத்தான் ராமன் தெரிவிக்கிறான். யாருக்கு தெரிவிக்கிறான்? ஹனுமான் தெரிவிக்கிறான், சுக்ரீவன் தெரிவிக்கிறான். பகைவரா இருந்தாலும் இந்த பகைவர்களுக்கு நன்மையைத்தான் நம்ம பிரார்த்திக்கணும். ஓ இந்த மாதிரி பகைவனா இருக்கானே, அவனே இந்த மாதிரி போயிடுறானே, இது எப்பெருமானா தெரிவிக்கிறான். ஏன்னா மதவாதிகள் சில பேர் என்ன சொல்றா, எல்லாம் பொய், பிரம்மம் உண்டே சத்தியம் சொல்றாரோ. ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா, பேசிட்டு கூறத்தாழ்வார் ஓன்னு சத்தம் போடுறாங்க. அப்ப எம்பெருமானார் தெரிவிக்கிறாங்க, ஆழ்வீர் இந்த மாதிரி பண்ணாத, அவனுக்கு இந்த மாதிரி சுபாவம் வரட்டும் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ணு. அவனுக்கு ஏன் இந்த மாதிரி சுபாவம் வந்துட்டு, ஏதோ அவனுடைய கர்மா இந்த வந்துட்டுமே பிரார்த்தியை தெரிவிக்கிறான் இல்லையா. எதுவும் சொல்லவன அப்ப இதுல என்ன இருக்கிறது, பிறர்மினுக்கும் பராமை இல்லா பெருமையும் பெற்றோம் என்ன உன்னை அந்த மாதிரி நினைச்சா உன்னையும் தெய்வம் நன்னா வாழ வைக்கும் தெரிவிக்கிறார்கள். இந்த மாதிரி நினைப்பதே கிடையாது. இதற்கு சௌகார்த்தம்னு பேரு. ஈஸ்வரச்ச சௌகார்த்தம் அப்படின்னா, சௌகார்த்தம்னா எல்லாரும் நன்னா இருக்கணும், இன்னார் இணையாருங்கிற வாசி இல்லாமல் எல்லாரும் நன்னா இருக்குன்னு நினைக்கிறவனோ, அனைவரும் நன்னா இருக்குன்ற ஆசை யாருக்கு நமக்கு விரோதிகளே இருக்கப்படாது. சுவாமி சுவாமி அது என்னமா சுவாமி, விரோதிகள் இல்லாம இருப்பாரா? நான் நன்னா வந்திருக்கேன் சுவாமி, சாஸ்திர பிரகாரம் வந்திருக்கேன், ஒரு ஆச்சாரனை முன்னிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆனா பக்கத்துல இருக்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, இப்ப இப்படி வந்துட்டானேன்னு அவர் விரோதியா பாக்குறாருன்னா பார்த்துட்டு போட்டோம், நீ விரோதிக்காத. அவர் விரோதித்தாலும் நீ விரோதிக்காத. இப்ப பகவான் யாரையும் சமூகம் சர்வபூதேஷம் தெரிவிக்கிறார் கீதையில. நான் எல்லாரையும் சமமாதான் பாக்குறேன்னார். ஆனா பகவான நிறைய பேர் எதிரியா பாக்குறாள். அப்ப அவர் எதிரியா பாக்குறதுனால அப்ப அவரே எதிரியா பாக்குறாரா? கிடையாது. அவரே எதிரியா பாக்குற, கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்டன் என்ற நிலமாலே. கம்சனை கொல்றதுக்கு முன்னாடி கூட ஏதாவது கொஞ்சமாவது உள்ளுக்குள்ள இருக்கா? இரண்ய கசிவு அதே நாடுதான். எதுக்கு சொல்ல வந்த, இது பகவானுக்கு உண்டான தன்மை உண்டு. அந்த மாதிரி விரோதிகளே ஏற்படாது. மனசு எப்போதும் சமாதானம் அடைந்து இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். அந்த சமாதானம் இல்லைனால பிரயோஜனமே இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரா அந்த நிலை இருக்கணும், சமாதானம். அது மட்டும் சாதுக்களோடு இருக்கணும், சத்துவகுணத்தோடு வளரணும். சாதுக்கள்னா என்னது? சாதுனா அப்படி பயந்துட்டே இருக்கலாம், அவாலெல்லாம் சாது. நேற்று கூட பார்த்தோம். சாதுனாலே சாஸ்திர சம்மதத்தின்படி இருந்து அதன்படி அனுஷ்டான ஆச்சாரத்தோடு இருக்கா சாதுன்னு பேரு. அந்த சாதுக்களோட சகவாசம் இருக்கணும். இவர் எப்படி இருக்கணும்? சத்துவகுணத்தோடு வளரணும். அது மட்டும் இல்ல, பகவானத்துல பக்தியோடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் இருக்கு சுவாமி. பகவான முகத்தை திருப்பிக்கிறார், அத்வேஷம் அது பிரயோஜனம் இல்ல. பகவானத்துல பக்தியோடு இருக்கணும். மற்ற உறவுக்காரர்களை விட என்னை உறவின் முக்கியம். நல்ல பதத்தால் மனைவாழ்வார் கொண்ட வேண்டீர் மக்களே. மற்ற உறவுக்காரர்களை காட்டிலும் பகவான் தான் உறவு. மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராதா நாராயணகா, சர்வம் சுகிருது நாராயணகா, சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே. ஆழ்வார் தெரிவித்தவர எல்லா உறவும் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இருக்கிறவனோ அதை ஏற்றுக்கணும். நாம் பண்ற செயல்கள்லாம் ரொம்ப முக்கியம். என்னன்னா, நான் ஏதோ பண்ணிட்டு பண்ற செயல்னா நான் பண்ணல, பெருமாள் தான் பண்ணி வைத்தான் என்கிற எண்ணம் அப்படி இருக்கணும். அந்த எண்ணம் உண்மையா இருக்கணும், அந்த எண்ணத்தோடு செய்பவனா இருக்கணும். அதனால்தான் நாம சங்கல்பம் பண்ணும் போது பகவத் ஆக்ஞா பகவத் கைங்கரிய ரூபம்னு நம்ம சங்கல்பம் பண்றோம். நான் பண்ற மாதிரி பண்றதே இல்லை, கைங்கரிய புத்தியை தான். அவனுடைய ஆசைக்காக, அவனுடைய திருப்திக்காக, அவனுடைய நிலையை பொருட்டு அவனுக்கே பண்றேன், அதைத்தான் தெரிவிக்கிறேன். அதான் இருக்கா. ஆக இந்த மாதிரி யார் பண்றானோ அவன் என்னுடைய கதையில கேட்டு, இந்த மாதிரி யாரோ ஒரு பாகவதா இருப்பாரனோ, ஸ்ரீ வைஷ்ணவா இருப்பாரனோ, அந்த ஸ்ரீ வைஷ்ணவா இருப்பாரனோ, அந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கதையை கேட்கறது ஆசை இருக்கணும், என் கதையை கேட்கறது ஆசை இருக்கணும். யார் சொல்றார்? பகவான் சொல்றார். என் கதையை கேட்கற ஆசை இருக்கணும், அந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கதையை கேட்கற ஆசை இருக்கணும். இந்த 10 அடையாளம் இருந்துட்டா
நாம எல்லாரும் பக்தர்கள். இந்த 10 அடையாளம் இருக்கணும். இந்த 10 அடையாளம் இருந்துட்டா என்ன ஆகுது? நாம அத்தனை பேரும் பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா இது வருமானா வரும். எப்படி சாமி வரும்? சாது சமாகம் இருக்கணும், பாகவதாலோடு கலந்து இருக்கணும். இதைத்தான் கபிலாச்சார உபதேசம் பண்ற. பாகவதாலோட இன்னைக்குமே பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் பாகவத சம்பந்தம், பகவத் சம்பந்தம் வேண்டாம் சொல்லல. பாகவத சம்பந்தம் இருந்தாலே நீ தப்பி போவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. பகவத் சம்பந்தம் இருந்தாலும் தப்பி போவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் கொஞ்சம் உதாசீனப்படுத்துவர் தான் பகவான். அதான் தப்பா பண்ண வச்சுக்க, உடனே முதுக தட்டி போகாத இப்படி வா அப்படின்னு சொல்லுவாரான்னா சொல்ல மாட்டேன், பேசாம இருப்பார். அதே பாகவதா இருந்தா சுவாமி தப்பு பண்றீர், ஏங்க போறீர், அது தவறு கிடையாது. ரெண்டாவது தப்பே பண்ண மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா அவ பண்றதை பார்த்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த தீவைத்துவம் பண்றதை பார்த்து பண்ணிட்டு இருக்கணும். அந்த தீவைத்துவம் தவறே கிடையாது, அதே தான் இவர் திருப்பி பண்ணிட்டு இருப்பார். பேச கேட்க கண்டாலும் தெரிவிக்கிறாரு அந்த மாதிரி கட்சிது. அப்ப இந்த 10 அடையாளங்கள் யாருக்கு இருக்கோ அவரவர்கள் ஆத்ம சோதனை பண்ணிக்கணும். இது நம்மகிட்ட இருக்கா இருக்கா இருக்கான்னு பண்ணிக்கணும். ஏன்னா நாமே பரீட்சை பண்ணி பார்த்துக்க வேண்டியது. இதுக்கு சொல்ல வந்து ஆக பொறுமை வேணும். மறுபடியும் சொல்றேன், பொறுமை வேணும், கருணை வேணும், எல்லாரும் நன்னா இருக்கிற மனசு வேணும், விரோதிகளே இருக்கப்படாது. அந்த மாதிரி கிடையாது. சொன்ன என்னுடைய எண்ணத்தால் விரோதிகள் இருக்கப்படாது, அவர்களுடைய எண்ணத்தால் அல்ல. அவ விரோதிக்கலாம், நான் விரோதிக்கிறோம், விரோதிகள் இருக்கப்படாது. மனசு சமாதானத்தோடு இருக்கணும், சாதுக்களோடு இருக்கணும். நாம் செய்யும் காரியங்கள் நாம் செய்பவல்ல, பகவான் தான் பண்ணி வைக்கிறான் என்கிற எண்ணம் இருக்கணும். பகவானிடத்திலே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது என்கிற பக்தி இருக்கணும், பக்தி இருக்கணும். கடைசியாக நம் பந்துக்கள் என்பதை விட பகவானின் உறவு, இதுதான் ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நல்லா பார்த்துக்கோ, நம் பந்துக்கள் ஒண்ணுமே வேண்டாம். இத சொன்னா நல்லா புரியும். பாரியா இருக்கா, பர்த்தா இருக்கா. இப்ப பர்த்தாவை பர்த்தான்னு பாக்கணுமா, நல்லா பார்த்துக்கோ. பாரியாவை பாரியான்னு பாக்கணும்னா அதை விட என்னன்னா இவர் இந்த பாரியா என்னுடைய சுவாமிக்கு உறவு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரசிக்கும், ரொம்ப ரசிக்கும். இந்த பர்த்தா என்னுடைய சுவாமிக்கு உறவு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரசிக்கும் இல்லையா சுவாமி? பாரியான்னு பார்த்தா உட்கார் எழுந்துடு, இந்த எண்ணம் தான் வரும். அதே பர்த்தான்னு பார்த்தா அவர் சொன்ன கேட்கணும், கை கட்டணுமே, உட்காரணுமே. அப்படின்னா அந்த காலத்துல இன்னைக்கு மாறி இருக்கலாம், இன்னைக்கு மாற்றமே இருந்திருக்கலாம். அதை அடைய சொல்லல. அந்த காலத்துல எப்படி இருந்தா அதை சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே தேவையில்லை, ரெண்டுமே சாஸ்திர சம்மதமே கிடையாது. சாஸ்திரனா பாரியா பர்த்தா 2 பேருமே பகவானுடைய சொத்து, நாம இருவருமே பிரம்மத்துக்காக இருக்கோம் என்கிற எண்ணம் இருக்கணும். அந்த அதுதான் உறவு. உறவு யாரு? ஊரிலேன் காணி இல்லை, உறவு ஒருவர் இல்லை, பாரினேன் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி. உறவே பகவான் தான். கொண்ட வெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு கற்றதல்ல காதல் மாற்றி யாதுமில்லை. ஆழ்வார் வெறுக்கிறார். இந்த உறவுகள்லாம் உறவில்லை, பகவானே உறவன் தெரிவிக்கிறாரையா, அந்த உறவு இருக்கணும். கடைசியா என்ன தெரிவிக்கிறான்னா நம் பந்துக்கள் கடைசியா பகவானுடைய கதையை கேட்கறது விருப்பம் இருக்கணும். காலட்சேபத்துக்கு வரணும், முக்கியமா காலட்சேபத்துக்கு வரணும். அவன் கதையை கேட்கறத முக்கியமான விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் இருந்தா தான் ஆக இந்த 10 அடையாளம் இருந்தால் அவன் என் பக்தன், அவனுக்கு கண்டிப்பா முக்தி அடைகிறான். இதற்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஏன்னா இப்ப இந்த 10 விஷயம் சொல்லிட்டாரோ, முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கர்ப்பவாசத்தின் போது நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு தாயுடைய கர்ப்பத்துல முதல்ல இருக்குமோனோ அந்த 10 மாசங்கள் எவ்வளவு சிரமப்படுறோம். சரி சுவாமி, அங்க சிரமப்பட்டு இருக்கோம், வெளில வந்ததுக்கு அப்புறமா ஒழுங்கா இருக்குமாண்ணா? அதுவும் இல்ல. வெளியில ஆனந்தமா வருமாண்ணா? கட்டப்பட்டுன்னு தான் வெளில வரும். வெளில வரும்போது முதல்ல அழுகைதான், சிரிப்பெல்லாம் கிடையாது. அங்க ஏதோ சத்தம் வந்தா போறோம், ஆனா அந்த சத்தம் சிரிக்கலாமானோ? சிரிப்பு கிடையாது. ஓ, நான் லோகத்துக்கு வந்துட்டேன், இனிமே நான் ராஜ்ய பரிபாலம் பண்ண போறேன், நல்லா ஆள போறேன், நல்லா அனுபவிக்க போறேன் இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு அப்படின்னு சிரிக்கிறானா? ஒண்ணுமே கிடையாது. அழுக. ஓ, பிறந்துட்டேனே பிறந்துட்டேனே பிறந்துட்டேன், அழுக. அந்த அழுகையில தான் பிறந்துட்டு இருக்கான்.
அப்ப பகவானை கர்ப்பத்திலிருந்து வந்த பிறகு அது எப்படி தியானம் பண்ணணும்? என்ன கர்ப்பத்துல இருக்கும்போது இந்த சிசு தியானம் பண்ணுமா? என்ன தியானம் பண்ணா? பகவானே என்ன வெளியில விடாத, இங்கேயே இப்படி அழிச்சும் போயிடு, வெளில என்ன விடாத. ஒவ்வொரு சிசுவும் தியானம் பண்ணும். உண்டா சுவாமினா? உண்டு. ஒவ்வொரு சிசுவுக்கும் அது உண்டு. அந்த தியானத்தை மறைத்துத்தான் ஷடம் என்னும் காத்து வந்து அடிக்கிறது. அது அடிச்ச உடனே வெளில வந்துடுறோம். வெளில வந்த உடனே ஆயிட்டு இந்த இங்க என்னது உண்டியே உடையே மண்டலத்துடன் கூடுவதில் இங்கே இருக்கும். அந்த ஷடமென்னம் காத்தை கோபித்து கொண்டபடியாலே ஷடகோபர்னு பேரு நம்மாழ்வார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அங்க இருக்கட்சியும் கட்டப்பட்டு தான் இருக்கும், இங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் கட்டப்பட்டு தான் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், சுவாமி விழச்சியை தலைகீழ எழுந்தாரு, எப்ப எழுந்தார்னு. உள்ளுக்குள்ள இருந்து வெளில வரும்போது முதல்ல தலைதான் வெளில வருது. சாமானியம் எது வரும்? கால் தான் வரணும். கால் வந்தாலே ஆபத்துன்னு அர்த்தம். உடனே வைத்தியர் கூடுவாங்க. தலைதானே முதல்ல வருது. குப்பர விழறாங்க. குப்பர விழுந்து எப்ப சாமி எழுதுக்கிறான்னா, 80 வயசு ஆயிடுச்சு சாமி, இப்பதான் எழுந்துட்டு. அப்ப விழுந்தது முதல் வயசு இல்ல, முதல் நாள். எழுதுகிறது எப்பன்னா 80 வயசு. கிளம்பியே போயிட்டு இருக்காரு. அதுதான் நடந்தது. இது சொல்ல கர்ப்பவாசத்திலே ஒண்ணு நன்னா இல்லை, அதனால இந்த கர்ப்பவாசம் வேண்டாம் தெரிவிக்கிறார். அதனுடைய விவரணம் மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆச்சரியமான கபிலாச்சாரிய உபதேசம், ரொம்ப ஆச்சரியமான உபதேசம். கபிலருடைய உபதேசம்னா, கபிலரே பகவான் தான். அந்த உபதேசத்தை கேட்டு தேவபூதி தெரிஞ்சு அவரும் மோட்சத்துக்கு போயிட்டான் தெரிவிக்கிறார். என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார்ஜிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் சார்ந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் யதீந்திர மத்திய தீபிகா காட்சம் வந்து 5 மணிக்கு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு மேற்கொண்டு பார்க்கணும். அதாவது அந்த அனுமானம் அவசியம் தெரிஞ்சுக்கணும்.